பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். முக்கிய பாடங்களின் விரிவுரை. பாடம் 1. சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் ஜல்சலாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரையுள்ள சிறிய சூறாக்களையும் பார்த்து நன்கு ஓதவும், அவற்றை மனனம் செய்து கொள்ளவும், அவற்றில் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதை விளக்கமாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும். பேரறிஞர் ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் அவர்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர்கள் மூலம் முஸ்லிம்களுக்கு பயனளிப்பானாக, அவர்களுக்கு மகத்தான கூலியையும் நன்மையையும் வழங்குவானாக. முதல் பாடத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் அவரவர் சக்திக்கேற்ப சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சிறிய சூறாக்களையும் கற்றுக்கொள்வது அவசியமாகும் என கூறியுள்ளார்கள். ஏனெனில் யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்பது நபிமொழி. இந்த சூறாக்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர் கீழ்காணும் முறைகளை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு படித்து காட்ட வேண்டும். அவர்கள் படிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் அந்த நிலையிலிருந்து 2ஆம் நிலைக்கு கொண்டு வருவது அவ்வாசிரியருக்கு கடமையாகும். அது அவர்களை சரியாக ஓத வைப்பதாகும். பின்னர் 3ஆம் நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது இந்த அத்தியாயங்களை அவர்களுக்கு மனனம் செய்ய வைப்பதாகும். மனனம் செய்விப்பதற்கு பல வழிகள் உள்ளன. அவை ஆசிரியர் வசனங்களை நிறுத்தி நிதானமாக ஓதி காண்பித்து மக்கள் அதை மனனம் செய்து கொள்ளும் வரை தன்னுடன் சேர்ந்து திரும்ப திரும்ப ஓதும்படி கூற வேண்டும். இதன் பின் ஆசிரியர் அவர்கள் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு அந்த வசனங்களின் பொருளை தெளிவாக விளக்க வேண்டும். அதன் பின்னர் தான் படித்து காட்டிய வசனங்களின் சில சட்டங்களை எடுத்துரைக்க வேண்டும். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது தொழுகையின் கடமைகளில் ஒன்றாகும். ஏனெனில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று கூறலாம். நூல் புகாரி, முஸ்லிம். இவ்வாறே அல்லாஹ் தனக்கு என்னென்ன திருப்பெயர்கள் பண்புகள் இருப்பதாக கூறியுள்ளானோ, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு என்னென்ன திருப்பெயர்கள் பண்புகள் இருப்பதாக கூறியுள்ளார்களோ அவற்றை எவ்வித மாற்றம் செய்யாமல், ஒப்பு உவமையாக்காமல், உருவகப்படுத்தாமல் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும், மேலும் அல்லாஹும் அவன் தூதரும் அல்லாஹுக்கு எதெல்லாம் இல்லை என கூறினார்களோ அவற்றை அவ்வாறே நம்ப வேண்டுமென்றும் நம் முன்னோர்கள், இமாம்கள் ஆகியோர் ஏகமானதாக முடிவெடுத்துள்ள அடிப்படை என்பதையும் ஆசிரியர் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் பிறகு வணக்கம் என்றால் அல்லாஹுக்கு விருப்பமான வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான சொல் செயல்கள் அனைத்திற்கும் சொல்லப்படும் என்பதையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வணக்கத்துடன் ஷிர்க் எனும் இணை வைப்பு கலந்து விடுமானால் வணக்கம் பாழாகிவிடும் என ஆசிரியர் விளக்க வேண்டும். இதுவும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள சட்டங்களிலுள்ளதுதான். இதுபோல ஒரு முஸ்லிம் மறுமை நாளை எண்ணி பார்ப்பதும் அவசியமாகும். அந்த மாபெரும் நாளை மறக்காமல் இருப்பது வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் விலக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்வதற்கும் மனிதனுக்கு உதவியாக இருக்கும் என்பதையும் ஆசிரியர் அவர்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டும். இவ்வாறே ஏனைய சூறாக்களிலும் நடந்து கொள்ள வேண்டும். பாடம் 2. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராவார்கள் என சான்று பகர வேண்டும். அத்துடன் அதன் விளக்கத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹுவின் நிபந்தனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்பதில் அல்லாஹுவை விடுத்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்தல் என்னும் கருத்து உள்ளது. இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர என்பதில் வணக்கத்திற்குரிய தகுதி அல்லாஹுக்கு மட்டுமே உண்டு. வணக்க வழிபாடுகளை அவனுக்கே உரித்தாக்க வேண்டும். அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை என்ற கருத்து இருக்கிறது.
இந்த பாடத்தில் மூலாசிரியர் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என சான்று பகர்வது பற்றி கூறியுள்ளார். இதன் விளக்கத்தை பின்வருமாறு வகைப்படுத்துவோம். 1. இக்கலிமாவின் அந்தஸ்து. இக்கலிமா இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் முதல் கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 5 காரியங்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அவை வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை. நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என சாட்சி பகர்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமலானில் நோன்பு நோட்பது, சக்தி பெற்றவர்கள் மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வதாகும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, முஸ்லிம். எனவே ஏகத்துவ கலிமாதான் மார்க்கத்துக்கு அடிப்படையும் அதன் உறுதி வாய்ந்த கோட்டையுமாகும். அதுவே அடியானின் முதல் கடமையும் ஆகும். எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இக்கலிமாவை மொழிவதன் மீதும் அதற்கேற்ப செயல்படுவதின் மீதுமே அமைந்துள்ளன. 2. அதன் பொருள். உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்பதாகும் இதன் பொருள். படைப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை, அல்லது நிலையானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை, அல்லது உணவளிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்று கூறக்கூடாது. ஏனெனில் குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ்தான் படைப்பவன் மற்றும் உணவளிப்பவன் என்பதை மறுக்கவில்லை. அவ்வாறிருந்தும் அது அவர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. மேலும் அதன் பொருளை அவர்கள் விளங்கியே இருந்தனர். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறுங்கள் என அவர்களிடம் கூறியபோது அவர்கள் அதனை ஏற்க மறுத்தனர். நமக்கு ஆச்சரியம் என்னவெனில், இக்காலத்தில் பலரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறுகிறார்கள், அதன் பொருளை அறிவதில்லை. மேலும் அல்லாஹுடன் அவுலியாக்களையும் கபரில் உள்ளவர்களையும் அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். மேலும் தாங்கள் ஏகத்துவவாதிகள் எனவும் பேற்றிக் கொள்கிறார்கள். 3. அதன் அம்சங்கள். இக்கலிமாவுக்கு 2 அம்சங்கள் உள்ளன. 1. எதிர்மறை. அதாவது லா இலாஹ என்ற கூற்றில் அல்லாஹ்வை விடுத்து ஏனைய அனைத்திற்கும் வணக்கத்திற்குரிய தகுதி இல்லை என மறுக்கப்படுகின்றது. 2. உடன்பாடு. அதாவது இல்லல்லாஹ் எனும் கூற்றில் வணக்கத்திற்குரிய தகுதி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என உறுதிப்படுத்துகின்றது. 4. இக்கலிமாவின் சிறப்பு. இதற்கு மகத்தான சிறப்புகள் உள்ளன. அல்லாஹ்விடம் இதற்கு உயர்ந்த அந்தஸ்து உள்ளது. வாய்மையோடு யார் இதை மொழிந்தாரோ அவரை அல்லாஹ் சுவனத்தில் சேர்த்திடுவான். இதை எவன் பொய்யாக கூறுகிறானோ அவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் இவ்வுலகில் பாதுகாப்பு உண்டு. மறுமையில் அவனுடைய கணக்கு அல்லாஹ்விடம் இருக்கும். அவனுக்கு நயவஞ்சகர்களின் சட்டமே. இந்த கலிமா சுருக்கமான வார்த்தையை கொண்ட, எழுத்துகள் குறைந்த, நாவிற்கு இலேசான, மறுமையின் தராசிற்கு கனமானதாகும். இந்த மகத்துவமிக்க கலிமாவிற்கு அநேக சிறப்புகள் உள்ளன. ஹாஃபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது கலிமத்துல் இஹ்லாஸ் என்ற நூலில் சிலவற்றை ஆதாரத்துடன் குறிப்பிட்டுள்ளார். அவற்றுள் சில வருமாறு. நிச்சயமாக இது சுவனத்தின் விலையாகும். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என ஆகிவிடுகிறதோ அவர் சுவனம் செல்வார். இன்னும் இது நரகிலிருந்து பாதுகாக்கும். இதன் மூலம் கட்டாயம் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இதுவே நன்மைகளில் மிக சிறந்ததும் பாவங்களை அழித்துவிடக்கூடியதும் தடையை தகர்த்து அல்லாஹ்வின் பக்கம் சென்றடையக்கூடியதும் ஆகும். இக்கலிமாவை கூறியவனை அல்லாஹ் உண்மைப்படுத்துவான். நபிமார்கள் கூறியதில் இதுவே மிக சிறந்தது. மிக சிறந்த திக்ர் அமல்களில் மிக சிறந்தது. பெரும்பாலும் கூலியை இரட்டிப்பாக்கப்படுவது இக்கலிமாதான். இது அடிமைகளை விடுதலை செய்வதற்கு நிகரானது.
ஷைத்தான், கபரின் சோதனை, மறுமையின் பயங்கரங்கள் ஆகியவற்றை விட்டும் பாதுகாக்கும். முஃமின்கள் தம் கபர்களிலிருந்து எழுந்து வருகிற போது அவர்களின் அடையாளமாக இருக்கும் இக்கலிமா. அதை கூறியவனுக்கு சுவர்க்கத்தின் 8 வாயில்களை திறந்துவிடும். அவன் அவற்றில் விரும்பியதில் நுழைவான். இன்னும் இதை மொழிந்தவர்கள் இதன் கடமைகளில் தவறிழைத்ததனால் நரகம் சென்றாலும் அதிலிருந்து வெளியேற்றப்படுவது நிச்சயம். 5வது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதரென சாட்சி சொல்வது. இது அவர்களையும் அவர்கள் அறிவித்தவற்றையும் நம்புதல், அவர்களின் ஏவல்களை எடுத்து நடந்து அவர்கள் விலக்கியதை தவிர்ந்து கொள்ளல், அவர்களுடைய ஏவல் விலக்கல்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களின் சொல்லை விட வேறு யாருடைய சொல்லுக்கும் முன்னுரிமை தராதிருத்தல் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்குகின்றது. 6வது, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணையேதும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவன் தூதருமாவார்கள் எனவும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனது தூதரும், மரியமுக்கு அவன் போட்ட வார்த்தையும் அவனுடைய உயிரும் ஆவார். மேலும் சுவர்க்கம், நரகம் உண்மையே எனவும் யார் சாட்சி சொல்கிறாரோ அவர் சுவனம் செல்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது போலவே ஒபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் நபிமொழியிலும் உள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹுவின் நிபந்தனைகள் 8. அவை அறிதல், உறுதி கொள்ளல், மன தூய்மை, வாய்மை, நேசித்தல், கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்ளல், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரித்தல் ஆகியனவாகும். ஏகத்துவ கலிமாவிற்கு அறிஞர்கள் 7 நிபந்தனைகளை கூறியுள்ளார்கள். மூலாசிரியரை போல சிலர் 8 என்றும் கூறியுள்ளனர். முதலாவது அறிவு. அடியான் அல்லாஹ் மட்டுமே வணக்கத்துக்குரியவன், மற்றவர்களை வணங்குவது வீணானது என அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டால் அவன் அதன் பொருளை நன்கு அறிந்தவனாக ஆவான். அல்லாஹ் கூறினான், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக. அத்தியாயம் 47 வசனம் 19. சத்தியத்தை அறிந்தவர்களாக சாட்சி கூறியவர்களை தவிர. அத்தியாயம் 43 வசனம் 86. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை என அறிந்தவராக யாரேனும் மரணித்து விட்டால் நிச்சயம் அவர் சுவனம் செல்வார். நூல் புகாரி, முஸ்லிம். 2வது உறுதி. இவ்வார்த்தையை கூறியவன் அதை தனது உள்ளத்தில் உறுதி கொள்வதும், வணக்கத்திற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ், அவனை விடுத்து மற்றவர்களை வணங்குவது வீணானது, மேலும் அவன் கூறியது சரியானது என்று நம்புவதும் அவசியமாகும். அல்லாஹ் கூறினான், நபியே, அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் அவர்கள் இறுதி நாளை உறுதியாக நம்புவார்கள். அத்தியாயம் 2 வசனம் 4. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என தனதுள்ளத்தில் உறுதி கொண்டவராக சாட்சி கூறுபவரை இத்தோட்டத்திற்கு பின்னால் நீர் சந்தித்தால் அவருக்கு சுவனம் குறித்து நற்செய்தி கூறுவீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். 3வது ஏற்றுக்கொள்ளுதல். இக்கலிமாவின் தேட்டங்களை உள்ளத்தாலும் நாவாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஃமின்களே, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்புகிறோம் என கூறுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 136. 4வது கீழ்ப்படிதல். அதாவது இந்த மகத்துவமிக்க கலிமா எதை அறிவிக்கின்றதோ அதற்கு கீழ்ப்படிதல் என்பதாகும். அல்லாஹ் கூறுகிறான், மேலும் எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? அத்தியாயம் 4
வசனம் 125. எவன் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி நன்மை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாக உறுதியான பிடிமானத்தை பலமாக பற்றுப்பிடித்து கொண்டான். அத்தியாயம் 31 வசனம் 22. ஐந்தாவது வாய்மை, அதாவது ஒருவன் தன் ஈமானில் அல்லாஹுடன் வாய்மையோடு நடந்து கொள்வதாகும். அதுபோல அவனது அடிப்படை கொள்கை, சொல், செயல், அழைப்பு பணி முதலியவற்றிலும் வாய்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் வாய்மையானவர்களுடன் இருங்கள். அத்தியாயம் 9 வசனம் 119. ஆறாவது மன தூய்மை, அவனது சொல் செயல்கள் அனைத்தும் உள தூய்மையோடு எவ்வித கலப்படமுமின்றி அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகவும் அவனது திருப்பொருத்தத்தை நாடியும் அமைய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், வணக்கத்தை அல்லாஹுக்கே தூய்மையாக்கியவர்களாக அவனை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. அத்தியாயம் 98 வசனம் 5. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் என் பரிந்துரை பாக்கியத்திற்கு தகுதியானவர்கள் உள தூய்மையுடன் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறினார்களோ அவர்கள்தான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, அஹ்மத். ஏழாவது நேசித்தல், அதாவது இக்கலிமாவையும் அதன் தேட்டத்தையும் நேசிப்பதாகும். எனவே அவன் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் நேசிக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றை நேசிப்பதை விடவும் அவ்விருவர்களின் நேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்து கொண்டு அவர்களை அல்லாஹுவை நேசிப்பது போல நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஈமான் கொண்டோர் அல்லாஹுவை மிக அதிகமாக நேசிக்கிறார்கள். அத்தியாயம் 2 வசனம் 165. எட்டாவது அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரித்தல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போலாகும். எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறி அல்லாஹுவை விடுத்து வணங்கப்படுகின்ற அனைத்தையும் நிராகரிக்கின்றாரோ அவரது உயிர் உடைமையை அல்லாஹ் புனிதமாக்கி விடுகிறான். அவனது கணக்கு அல்லாஹ்விடம் உள்ளது. நூல் முஸ்லிம். பாடம் 3. ஈமானின் கடமைகள். ஈமானின் கடமைகள் 6. அவை அல்லாஹ்வை, அவன் அமரர்களை, அவன் வேதங்களை, அவன் தூதர்கள், இறுதி நாள், நன்மை தீமை யாவும் அவன் விதிப்படியே நடக்கின்றன ஆகியவற்றை நம்புவதாகும். இதற்கு ஆதாரம் ஈமான் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரபல்யமான ஹதீஸ் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்பது நீ அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதி நாளையும் நன்மை தீமை யாவும் அவனது விதியை கொண்டே நடக்கின்றன என்பதையும் நம்ப வேண்டும். நூல் முஸ்லிம், அஹ்மத். முதலாவது அல்லாஹ்வை நம்புதல். இது 4 விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது. 1. அல்லாஹ் இருக்கிறான் என நம்புவது. இயற்கை, பகுத்தறிவு, இறைமார்க்கம், புலனுணர்வு ஆகிய அனைத்தும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிவிக்கின்றன. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இயற்கையின் ஆதாரமாவது அனைத்து படைப்பினங்களும் சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்கவும் தேவையில்லாமலேயே படைத்தவனை நம்பக்கூடியவையாகவே படைக்கப்பட்டுள்ளன. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இறைவனை நம்பும் இயல்புடனேயே பிறக்கின்றது. ஆனால் அதனின் பெற்றோர்கள்தான் அதனை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ ஆக்கிவிடுகின்றனர் என்பது நபிமொழி. நூல் புகாரி, முஸ்லிம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு பகுத்தறிவின் ஆதாரமாவது படைக்கப்பட்ட முந்தைய பிந்தைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் அவற்றை படைத்த படைப்பாளன் ஒருவன் இருப்பது அவசியம். ஏனெனில்
இப்படைப்பினங்கள் தம்மை தாமே உண்டாக்கி கொண்டன அல்லது அவை திடீரென உருவாக்கப்பட்டன என்பது சாத்தியம் இல்லை. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மார்க்க ஆதாரம் இறைவன் இறக்கிய வேதங்கள் அனைத்தும் இவ்வுண்மையை மொழிகின்றன. இவற்றில் மகத்தான மற்றும் சிறந்த வேதம் திருக்குர்ஆன் ஆகும். அதுபோல இறை தூதர்கள் அனைவரும், இன்னும் இறை தூதர்களின் தலைவரும் அவர்களில் மிக சிறந்தவரும் இறுதியானவருமான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உண்மையின் பக்கமே மக்களுக்கு வழிகாட்டி சென்றனர். தெளிவாக மக்களுக்கு இதை விளக்கியும் உள்ளனர். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு புலனுணர்வின் ஆதாரங்கள் இரு கோணங்களில் ஆகும். ஒன்று, பிரார்த்தனை செய்பவர்களின் பிரார்த்தனை ஏற்கப்படுவதையும் நாம் கேள்விப்படுவதும் கண்கூடாக பார்ப்பதும் அவன் இருக்கிறான் என்று உறுதியாக அறிவிக்கக்கூடிய ஆதாரங்கள் ஆகும். 2, நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட சான்றுகள். அவை முஅஜிசாத், அற்புதங்கள் என்று கூறப்படுகின்றன. மக்கள் அவற்றை நேரடியாக காண்கிறார்கள் அல்லது கேள்விப்படுகிறார்கள். இத்தகைய சான்றுகள் உலகத்தை படைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அவனே அல்லாஹ் என்பதற்கு உறுதியான ஆதாரமாகும். 2வது, அல்லாஹ்வின் படைத்து பரிபாலிக்கும் ஆற்றலை நம்புவது. அதாவது படைத்து பரிபாலிப்பவன் அவன் ஒருவனே, அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நம்புவது. ரப்பு என்றால் படைப்பாற்றல், ஆட்சி அதிகாரம், கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆகியன உடையவன். எனவே அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் யாரும் இல்லை, அவனை அன்றி வேறு ஆட்சி அதிபதி எவரும் இல்லை, கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்கே அன்றி வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்குரியவையே. அத்தியாயம் 7 வசனம் 50. அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ், ஆட்சி அதிகாரமெல்லாம் அவனுக்கே உரியது. அவனையன்றி நீங்கள் எவர்களை அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அணுவளவு அதிகாரமும் இல்லை. அத்தியாயம் 35 வசனம் 13. 3வது, அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று நம்புவது. அதாவது அவன் மட்டுமே உண்மையான வணக்கத்திற்குரிய இறைவன், அவனுக்கு இணை ஏதுமில்லை என நம்புவது. இலாஹ் என்பதன் பொருள் உள்ளன்புடனும் கண்ணியத்துடனும் வணங்கப்படுபவன் என்பதாகும். அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அத்தியாயம் 2 வசனம் 163. நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் கூறினார், எனது சமுதாயத்தினரே, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனையன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. அத்தியாயம் 7 வசனம் 59. 4வது, அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் நம்புவது. அதாவது அல்லாஹ் தனது வேதத்தில் தனக்கு என்னென்ன பெயர்களை குணங்களை கொடுத்துள்ளானோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் ஹதீஸ்களில் விளக்கியுள்ளார்களோ அவற்றை அல்லாஹுக்கு மாற்றாமல், மறுக்காமல், ஒப்பாக்காமல், விவரிக்காமல் அவனுக்கேற்ற முறையில் அப்படியே கொடுப்பது. அவனை போல் எதுவுமில்லை, அவன் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். அத்தியாயம் 42 வசனம் 11. அல்லாஹ்வை நம்புவதால் ஏற்படும் பயன்கள். ஆனா, அல்லாஹ் ஒருவன் எனும் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளல், அவன் அல்லாதவர்களிடம் ஆதரவும் அச்சமும் கொள்ளப்படாத வகையிலும், மேலும் அவன் அல்லாதவற்றுக்கு வழிபாடு செலுத்தப்படாத வகையிலும் அதில் உறுதியாக இருத்தல். ஆவண்ணா, அல்லாஹ்வை அவனுடைய அழகிய திருநாமங்கள் மற்றும் உயர்ந்த பண்புகளுக்கு தோதுவாக பரிபூரணமாக நேசித்தல் மற்றும் மகத்துவப்படுத்தல். ஈனா, அவனுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அவனுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதன் மூலம் வழிபாட்டை உறுதிப்படுத்துதல். 2வது, மலக்குகளை நம்புவது. ஆனா, மலக்குகள் பற்றிய விளக்கம். இவர்கள் நம் கண்களுக்கு புலப்படாத ஒரு படைப்பினம்.
அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் படைத்து பரிபாலிக்கும் சிறப்பு தன்மைகளோ கடவுள் தன்மைகளோ எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் அவர்களை ஒளியால் படைத்தான். அவனது ஆணைக்கு முழுமையாக கட்டுப்பட்டும் தன்மையையும் அதனை செயல்படுத்தும் ஆற்றலையும் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். அவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். எத்தனை பேர் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய முடியாது. ஆவண்ணா, மலக்குமார்களை நம்புவதில் 4 விஷயங்கள் உள்ளன. 1. அப்படி ஒரு படைப்பு உண்டு என நம்புவது. 2. அவர்களில் யாருடைய பெயரை அறிந்துள்ளோமோ அவர்களை அவர்களின் பெயரோடு நம்ப வேண்டும். உதாரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெயர் அறியாத மலக்குகளை பொதுவாக நம்ப வேண்டும். 3. அவர்களின் தன்மைகளிலிருந்து நாம் அறிந்தவற்றை நம்புவது. 4. அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவர்கள் என்னென்ன செயல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என நாம் அறிந்துள்ளோமோ அவற்றை நம்புவது. உதாரணமாக, மலக்குல் மௌத் எனும் உயிர்களை கைப்பற்றும் மலக்கு மரணிக்கும் போது உயிர்களை கைப்பற்றுகிறார். 3. வேதங்களை நம்புவது. வேதங்கள் என்பதன் கருத்து, அல்லாஹ் படைப்பினங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நட்பேற்றினை அடைவதற்காக அவர்களுக்கு அருட்கொடையாகவும் நேர்வழி காட்டியாகவும் தனது தூதர்கள் மீது இறக்கி வைத்த வேதங்கள் ஆகும். வேதங்களை நம்புவதில் 4 விஷயங்கள் உள்ளன. 1. உண்மையாக அல்லாஹ்விடமிருந்தே அவை இறக்கி அருளப்பட்டன என நம்புவது. 2. எந்தெந்த வேதங்களின் பெயரை நாம் அறிந்துள்ளோமோ அவற்றின் பெயரோடு நம்ப வேண்டும். உதாரணமாக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் இறக்கி அருளப்பட்டது. 3. அந்த வேதங்கள் வழங்கும் செய்திகளிலிருந்து நம்பகமானவற்றை உண்மை என ஏற்றுக்கொள்வது. உதாரணமாக, குர்ஆனுடைய செய்திகளையும் முந்தைய வேதங்களில் திரிக்கப்படாமல் மாற்றப்படாமல் உள்ள செய்திகளை ஏற்றுக்கொள்வது போல. 4. அவற்றில் மாற்றப்படாத சட்டங்களை கொண்டு செயல்பட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளவும் பொருந்தி கொள்ளவும் வேண்டும். அவற்றின் நுணுக்கத்தை நாம் விளங்கினாலும் சரி அல்லது விளங்காவிட்டாலும் சரியே. முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் அனைத்தும் மகத்தான திருக்குர்ஆனால் மாற்றப்பட்டு விட்டன. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நாம் இவ்வேதத்தை உம்மீது சத்தியத்துடன் இறக்கியுள்ளோம். இது முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் அவற்றை முடிவு கட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. அத்தியாயம் 5 வசனம் 48. வேதங்களை நம்புவதால் ஏற்படும் பயன்கள். ஆனா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர் வழிகாட்டும் வேதத்தை இறக்கியிருப்பதன் மூலம் அல்லாஹ் தன் அடியார்களை பரிவோடு கவனித்திருப்பதை அறிவது. ஆவண்ணா, ஒவ்வொரு சமுதாயத்தவருக்கும் அவர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ப சட்டங்களையே அல்லாஹ் வகுத்தளித்துள்ளான் எனும் வகையில் அவனது ஷரீஅத்திலுள்ள நுணுக்கத்தை அறிவது. அல்லாஹ் கூறுகிறான், ஈனா, உங்களில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் மார்க்கத்தையும் வழிமுறையையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம். அத்தியாயம் 5 வசனம் 48. ஈயன்னா, அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி செலுத்துதல். 4. தூதர்களை நம்புவது. மனிதர்களில் எவருக்கு வஹீயின் மூலம் ஷரீஅத் கொடுக்கப்பட்டு அதை மக்களுக்கு எடுத்துரைக்கும்படி ஏவப்பட்டுள்ளாரோ அவரே தூதராவார். இறை தூதர்களில் முதல் தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆவர். எந்த சமூகமும் தூதரோ அல்லது நபியோ அனுப்பப்படாமல் இல்லை. அல்லாஹ் தூதருக்கு தனிப்பட்ட ஷரியத் சட்டத்தை கொடுத்து அவரது சமூகத்தாரிடம் அனுப்பி வைக்கிறான். அல்லது அந்த நபிக்கு முந்தைய தூதரின் ஷரீஅத்தை வஹீயின் மூலம் கொடுத்து அவரது சமூகத்தாரிடம் அனுப்பி வைக்கிறான். அந்த ஷரீஅத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கூறுகிறான், மெய்யாக நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்று போதிக்குமாறு நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். அத்தியாயம் 16 வசனம்
36. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த சமுதாயத்தவரும் பூமியில் இல்லை. அத்தியாயம் 35 வசனம் 24. தூதர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தாம். அவர்களுக்கு படைத்து பரிபாலிக்கும் சிறப்பு தன்மைகளோ வணக்கத்திற்குரிய தன்மைகளோ எதுவும் கிடையாது. இன்னும் நோய், மரணம், பசி, தாகம் போன்ற மனித இயல்பைச் சேர்ந்த தன்மைகளும் அவர்களுக்கு உண்டு. தூதர்களை நம்புவதில் 4 விஷயங்கள் உள்ளன. 1. அவர்களின் தூதுத்துவம் உண்மையானதே, அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. இறை தூதர்களில் ஒருவரது தூதுத்துவத்தை நிராகரித்தவன் அனைத்து தூதர்களையும் நிராகரித்தவன் ஆவான். நூஹ் நபியை நிராகரித்தவர்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான்: நூஹுடைய சமூகத்தவர் இறை தூதர்களை பொய்ப்பித்தனர். அத்தியாயம் 24 வசனம் 105. 2. அவர்களில் நாம் யாருடைய பெயரை அறிந்துள்ளோமோ அவரின் பெயருடன் அவரை நம்புவது. உதாரணமாக முஹம்மத், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை நம்புவது போல. இந்த 5 பேரும் மன உறுதி பெற்ற தூதர்களாவர். இன்னும் அவர்களில் யாருடைய பெயரை நாம் அறியவில்லையோ அவர்களை பொதுவாக நம்ப வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான்: திட்டமாக நாம் உமக்கு முன்னர் பல தூதர்களை அனுப்பி இருக்கின்றோம். அவர்களில் சிலரின் வரலாற்றை நாம் உமக்கு கூறியுள்ளோம். இன்னும் எவர்களுடைய வரலாற்றை உமக்கு கூறவில்லையோ அவர்களும் அத்தூதர்களில் இருக்கின்றனர். அத்தியாயம் 40 வசனம் 78. 3. அவர்களின் செய்திகளில் ஆதாரபூர்வமாக வந்துள்ளவற்றை உண்மைப்படுத்த வேண்டும். 4. அவர்களில் எந்த தூதர் இப்போது நம்மிடம் அனுப்பப்பட்டுள்ளாரோ அவருடைய மார்க்கத்தின்படி செயல்படுவது. அவர்தாம் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூதர்களை நம்புவதால் ஏற்படும் பயன்கள். ஆனா அல்லாஹ் அடியார்கள் மீது பொழிந்துள்ள அருளையும் அவர்களின்பால் கொண்ட பரிவையும் அறிவது. எவ்வாறெனில், தனது அடியார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அல்லாஹ்வை அவர்கள் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காகவும் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான். ஆவண்ணா அல்லாஹ்வின் இம்மாபெரும் அருட்கொடைக்காக அவனுக்கு நன்றி செலுத்துதல். ஈனா தூதர்களை நேசிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களின் தகுதிக்கு ஏற்ற முறையில் அவர்களை புகழ்வது. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்களாவர். இன்னும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், அவனது தூதுத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தவர்கள், அடியார்களுக்கு நட்போதனை செய்தவர்களாவர். 5. இறுதி நாளை நம்புவது. இறுதி நாள் மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்பும் மறுமை நாளாகும். கேள்வி கணக்கு கேட்டு அனைவருக்கும் நற்கூலி தண்டனை வழங்குவதற்காக இதன் பிறகு வேறொரு நாள் இல்லை என்பதால் இதற்கு இறுதி நாள் என்று சொல்லப்பட்டது. இறுதி நாளை நம்புவதில் 3 விஷயங்கள் உள்ளன. 1. மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவதை நம்புவது. இவ்வாறு எழுப்பப்படுவது குர்ஆனும் நபிமொழியும் அறிவித்துவிட்ட உறுதியான உண்மையாகும். முஸ்லிம்களின் ஏகோபித்த முடிவும் இதுவே. 2. விசாரணையும் கூலி கொடுக்கப்படுவதையும் நம்புவது. தனது செயல் குறித்து மனிதன் விசாரிக்கப்படுவான். அதன் பேரில் நற்கூலியோ தண்டனையோ வழங்கப்படுவான். குர்ஆனும் ஹதீஸும் இதனை அறிவிக்கின்றன. முஸ்லிம்களின் ஏகோபித்த முடிவும் இதுதான். 3. சுவர்க்கம் நரகத்தை நம்புவது. இவ்விரண்டும் படைப்பினங்கள் சென்றடைய வேண்டிய நிரந்தரமான இடங்களாகும். மரணத்துக்கு பின் உள்ள அனைத்தையும் நம்புவது இறுதி நாளை நம்புவதில் அடங்கும். கபருடைய சோதனை, அதன் துன்பம், இன்பம் ஆகியவற்றை போல இறுதி நாளை நம்புவதால் ஏற்படும் பயன்கள். ஆனா அந்நாளில் இறைவன் தண்டிப்பதை பயந்து பாவம் செய்ய அஞ்சுதல், அது குறித்து அதிருப்தி அடைதல். ஆவண்ணா அந்நாளின் நற்கூலியை பெறுவதற்காக வணக்க வழிபாடுகளை செய்வதில் ஆர்வமும் ஆவலும் கொள்வது. ஈனா
உலகத்தின் வசதி வாய்ப்புகள் தனக்கு கிடைக்காமல் போவது குறித்து ஒரு முஃமின் பொறுமை கொள்வது, ஆறுதல் அடைவது, தனக்கு மறுமையில் கிடைக்கும் அருட்பேருளையும் நன்மைகளையும் எதிர்பார்த்து விதியை நம்புவது. ஆறாவது, விதியை நம்புவது. விதி அல்லாஹ் எல்லாவற்றையும் முன்னரே அறிந்திருப்பதற்கு ஏற்பவும் அவனுடைய விவேகத்தின் தேட்டப்படியும் படைப்பினங்களுக்கு அவன் நிர்ணயித்திருக்கும் ஏற்பாடு. விதியை நம்புவதில் 4 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பொதுவாகவும் விரிவாகவும் ஆதி முதல் அந்தம் வரையிலும் அறிந்திருக்கிறான் என அறிவது. அது அவனுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாயினும் அவனது அடியார்களின் செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாயினும் சரியே. 2, இந்த விவரங்களை அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் எழுதி வைத்துள்ளான் என நம்புவது. 3, நிகழ்பவை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே தவிர நிகழுவதில்லை என நம்புவது. அல்லாஹுடைய செயல் சம்பந்தப்பட்டவையானாலும் சரியே, படைப்பினங்களின் செயல் சம்பந்தப்பட்டவையானாலும் சரியே. மேலும் உமது இறைவன் தான் நாடியதை படைக்கிறான், இன்னும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். மேலும் உமது இறைவன் தான் நாடியதை படைக்கிறான், இன்னும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அத்தியாயம் 28 வசனம் 68. 4, எல்லா படைப்பினங்களும் அவற்றின் உள்ளமை தன்மைகள் அசைவுகள் உட்பட அனைத்துமே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவையாகும் என நம்புவது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்தான் அனைத்து பொருள்களையும் படைப்பவன், இன்னும் அவனே எல்லா பொருள்களின் பாதுகாவலனும் ஆவான். அத்தியாயம் 39 வசனம் 62. விதியை நம்புவதால் ஏற்படும் மகத்தான பயன்கள். ஆனா காரணங்களை செய்யும்போது அக்காரணங்களின் மீதே சார்பு கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீதே முழுவதும் சார்பு கொள்வது. ஏனெனில் அல்லாஹ் விதித்த விதிப்படியே ஒவ்வொன்றும் நடக்கின்றது. ஆவண்ணா தான் நாடிய காரியம் நிறைவேறிவிடும் போது மனிதன் தற்பெருமை கொள்ளாதிருப்பது. ஏனெனில் அது நிறைவேறியது அல்லாஹ்வின் அருளினாலாகும். அவன்தான் நன்மை மற்றும் வெற்றிக்கான காரணிகளை நிர்ணயித்து வைத்தான். அது குறித்து மனிதன் தற்பெருமை கொள்வது இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் அவனை மறக்கடித்து விடும். ஈனா அல்லாஹ் நிர்ணயித்த விதிப்படி காரியங்கள் நடைபெறுகிற போது அது குறித்து மனிதன் மன நிம்மதியும் சாந்தியும் அடைவது. வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் யாருடைய கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் நிர்ணயப்படி சந்தேகமில்லாமல் அது நடந்தே தீரும். அல்லாஹ் கூறுகிறான், பூமியில் ஏற்படுகிற அல்லது உங்களின் மீது இறங்குகிற எந்த துன்பமானாலும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதை குறித்து ஓர் விதி ஏட்டில் எழுதி வைக்காமல் இல்லை. அப்படி செய்வது அல்லாஹுக்கு மிக எளிதானதாகும். இவை அனைத்தும் எதற்காகவெனில் உங்களுக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் மனம் தூண்டுவிடக்கூடாது. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருப்பதை கொண்டு நீங்கள் பூரித்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். தம்மையே பெரிதாக நினைத்து கொள்கிற பெருமை பேசி திரிகிற எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அத்தியாயம் 57 வசனங்கள் 22, 23. விதி விஷயத்தில் 2 கூட்டத்தினர் வழி தவறிவிட்டனர். ஒன்று, ஜபரியா கூட்டத்தினர். ஒரு மனிதன் தனது செயலில் நிர்பந்திக்கப்படுகிறான், அதில் அவனுக்கு சுய விருப்பமோ சுய சக்தியோ இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். 2, கதிரியா கூட்டத்தினர். ஒரு அடியான் ஒரு செயலை செய்யும்போது அவன் சுய விருப்பத்துடனும் சுய சக்தியுடனும் செய்கிறான், அதில் அல்லாஹ்வின் நாட்டமோ சக்தியோ சம்பந்தப்படவில்லை என்று கூறுகின்றனர். இன்னும் இவர்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நிர்ணயித்து அது நிகழ்வதற்கு முன்னால் அதை அறிந்தும் வைத்திருக்கிறான். இவ்விரு கூட்டத்தினரின் கூற்று மிக பெரும் தவறாகும். பாடம் 4. தௌஹீதின் வகைகள்.
தௌஹீதின் வகைகள் மூன்றாகும். அவை தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் ஆகியவை ஆகும். விளக்கம்: வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வதற்கு தௌஹீத் எனப்படும். அதன் வகைகள் மூன்று. முதலாவது தௌஹீதுர் ருபூபியா. இது படைத்து பரிபாலித்து உணவளித்து நிர்வகிப்பவன் அல்லாஹ் மட்டுமே என நம்புவதாகும். இவ்வகை தௌஹீதை முஷ்ரிக்குகள் ஏற்றிருந்தனர். எனினும் அது அவர்களை இஸ்லாத்தில் சேர்க்கவில்லை. ஆதாரம்: அல்லாஹ் கூறுகிறான், மேலும் அவர்களிடம் அவர்களை படைத்தவன் யார் என நீர் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்றே அவர்கள் கூறுவார்கள். அத்தியாயம் 43 வசனம் 87. இரண்டாவது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அல்லாஹ் தன்னை எவ்வாறு தனது வேதத்தில் வர்ணித்துள்ளானோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை எவ்வாறு வர்ணித்துள்ளார்களோ அதனை அவனது கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் ஏற்ற முறையில் நம்புவதாகும். இவ்வகை தௌஹீதை சில முஷ்ரிக்குகள் ஏற்றிருந்தனர். சிலர் அறியாமையாலும் பிடிவாதத்தாலும் மறுத்தனர். மூன்றாவது தௌஹீதுல் உலூஹியா. வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுக்கே உரித்தாக்குவதாகும். நேசித்தல், அஞ்சுதல், ஆதரவு வைத்தல், தவக்குல் வைத்தல், பிரார்த்தனை செய்தல் போன்றவை வணக்க வகைகளாகும். இவ்வகை தௌஹீதை இணை வைப்பவர்கள் நிராகரித்தனர். ஷிருக்கின் வகைகள்: பெரிய ஷிருக், சிறிய ஷிருக், மறைமுகமான ஷிருக் என ஷிருக் வகைப்படும். பெரிய ஷிர்க் இது நல்லறங்களை பாழாக்கி நிரந்தர நரகத்தையும் அவசியமாக்கிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் இணை வைத்திருப்பார்களாயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாகி போயிருக்கும். அத்தியாயம் 6 வசனம் 88. நிராகரிப்புக்கு தாங்களே சான்று வழங்கி கொண்டிருக்கும் இந்த முஷ்ரிக்குகளுக்கு இறை இல்லங்களை பராமரிக்கும் உரிமையில்லை. அவர்களின் நற்கர்மங்கள் அழிந்து விட்டன. அவர்கள் நரகில் என்றென்றும் தங்கிவிடுவர். அத்தியாயம் 9 வசனம் 17. மேலும் எவன் இணை வைத்தவனாக மரணித்து விடுகிறானோ அவனது பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அவனுக்கு சுவர்க்கம் ஹராம் ஆகிவிட்டது. அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதனையும் தான் நாடியோருக்கும் மன்னிப்பான். அத்தியாயம் 4 வசனம் 48. எனவே எவனொருவன் இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் நிச்சயமாக சுவனத்தை ஹராமாக்கிவிட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே. அநியாயக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை. அத்தியாயம் 5 வசனம் 72. இறந்தவர்களிடமும் சிலைகளிடமும் பிரார்த்திப்பது, அவர்களிடம் அபயம் தேடுவது, அவர்களுக்கு நேர்ச்சை செய்வது, அவர்களுக்கு அறுத்து பலியிடுவது போன்ற அனைத்தும் பெரிய ஷிர்கின் வகைகளாகும். சிறிய ஷிர்க். இத்தகைய ஷிர்கை குர்ஆனும் ஹதீஸும் ஷிர்க் என்றே கூறுகின்றன. ஆயினும் இது பெரிய ஷிர்கை சார்ந்ததல்ல, இணை வைப்பின் வகையை சார்ந்ததல்ல. உதாரணமாக முகஸ்துதி, அல்லாஹ் அல்லாததை கொண்டு சத்தியம் செய்வது, அல்லாஹும் இன்னாரும் நாடியது நடந்தது என சொல்வது, இன்னும் இவை போன்றது. நான் உங்களிடம் அதிகமாக பயப்படுவது சிறிய ஷிர்காகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அது என்னவென கேட்கப்பட்டது. அதற்கு முகஸ்துதி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் மஹ்மூத் இப்னு லுபைத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹ்மத், தபரானி, பைஹகி. அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்தவன் இணை வைத்து விட்டான். நபிமொழி. அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹ்மத். அல்லாஹ் அல்லாதவர் மீது யாரேனும் சத்தியம் செய்தால் அவன் காஃபிர் அல்லது முஷ்ரிக் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அபூ தாவூத், திர்மிதி. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நாடியதும் இன்னார் நாடியதும் நடந்தது என கூறாதீர்கள். எனினும்
அல்லாஹ் நாடியது நடந்தது, பின்னர் இன்னார் நாடினார் என கூறிக்கொள்ளுங்கள். அறிவிப்பவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத். இத்தகைய ஷிர்க் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடாது, நிரந்தர நரகத்தையும் அவசியமாக்காது. எனினும் முழுமையான தௌஹீதுக்கு இது முரணானதாகும். மறைமுக ஷிர்க். இதற்கு ஆதாரம், தஜ்ஜாலை விட உங்களின் மீது நான் மிக அஞ்சுகின்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும், அல்லாஹ்வின் தூதரே, அறிவித்து தாருங்கள் என்று தோழர்கள் கூறினர். அதுதான் மறைமுகமான ஷிர்க். அதாவது, ஒருவன் தொழும்போது இன்னொருவன் தன்னை பார்க்கிறான் என்பதற்காக அவன் அழகாக செய்கிறான் எனில் அது மறைமுக ஷிர்க் என கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத். ஷிர்கை பெரிய ஷிர்க், சிறிய ஷிர்க் என இருவகைப்படுத்துவதும் கூடும். மறைமுகமான ஷிர்க் இவ்விரண்டிலும் அடங்கிவிடுகிறது. சில சமயங்களில் இது பெரிய ஷிர்கிலும் நிகழ்ந்து விடுகிறது, முனாஃபிக்குகளின் ஷிர்கை போன்று. ஏனெனில் அவர்கள் தங்களின் அசத்திய கொள்கையை மறைத்து வைத்து கொண்டு முகஸ்துதிக்காகவும் பயத்திற்காகவும் வெளிப்படையில் இஸ்லாம் பேசுவார்கள். சில சமயம் இது சிறிய ஷிர்கிலும் நிகழும். முகஸ்துதியை போல மேற்கூறப்பட்ட மஹ்மூத் இப்னு லுபைத் ரலியல்லாஹு அவர்கள், அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் ஆகிய இருவர் அறிவிக்கும் ஹதீஸ்கள் இதற்கு உதாரணமாகும். பாடம் 5. இஸ்லாத்தின் கடமைகள். இஸ்லாத்தின் கடமைகள் 5. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரென சான்று பகர்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ரமலானில் நோன்பு நோட்பது, சக்தி பெற்றவர்கள் ஹஜ் செய்வது. ஆசிரியர் தௌஹீத் மற்றும் ஷிர்கின் வகைகளை கூறி முடித்ததும் இஸ்லாத்தின் 50 கடமைகளை கூற துவங்கிவிட்டார். இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்றே சஹீஹான ஹதீஸிலும் வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் 50 கடமைகள் மீது அமைந்துள்ளது. அவை, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என சான்று பகர்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, ரமதானில் நோன்பு நோட்பது ஆகியனவாகும். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். 50 கடமைகள் 50 தூண்கள் போன்றாகும். இஸ்லாம் 5 தூண்களுக்கு ஒரு கட்டடத்திற்கு ஒப்பாக்கப்பட்டுள்ளது. தூண்கள் இல்லாமல் கட்டடம் இருக்காது. இஸ்லாத்தின் ஏனைய கடமைகள் அக்கட்டடத்தை நிறைவு செய்வது போலாகும். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சான்று பகர்வது என்றால் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புவதாகும். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் இஸ்லாம் 50 கடமைகள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. அவை அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது எனவும், வேறொரு அறிவிப்பில் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தி அவனல்லாத ஏனைய தெய்வங்களை நிராகரிப்பது எனவும் உள்ளது. தொழுகையை நிலைநாட்டுதல். ஒருவன் இறை நிராகரிப்பு மற்றும் ஷிர்கில் இருக்கிறான் என்பதன் அடையாளம் தொழுகையை விடுவதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். காரியங்களில் தலையாயது இஸ்லாம், அதன் தூண்கள் தொழுகை எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. சஹாபாக்கள் மார்க்க விஷயங்களில் தொழுகையை தவிர வேறெதையும் விடுவதை குஃபுர் என கருதவில்லை. சஹாபாக்கள் மார்க்க விஷயங்களில் தொழுகையை தவிர வேறெதையும் விடுவதை குஃபுர் என கருதவில்லை என அப்துல்லாஹ் பின் ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளனர். ஜகாத் கொடுத்தல். இது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 3வது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத் கொடுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 43.
வணக்கத்தை அல்லாஹுக்கே உரித்தாக்கி முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், மேலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத் வழங்க வேண்டும் என்றே அவர்கள் ஏவப்பட்டுள்ளனர். இதுதான் சரியான மார்க்கமாகும். அத்தியாயம் 98 வசனம் 5. ரமலானில் நோன்பு நோற்றல். இது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 4வது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சமுடையோராய் திகழ்வதற்காக. அத்தியாயம் 2 வசனம் 183. ஹஜ் செய்தல். இது இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 5வது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், அந்த ஆலயத்துக்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் அல்லாஹுக்காக ஹஜ் செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை மறுத்தால் அதனால் அல்லாஹுக்கு குறை ஏற்பட போவதில்லை. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் அனைவரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். அத்தியாயம் 3 வசனம் 97. இஸ்லாத்தின் 50 கடமைகளை பற்றி மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸ் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதில் பெரும் அடிப்படையாக உள்ளது. பாடம் 6. தொழுகையின் நிபந்தனைகள். தொழுகையின் நிபந்தனைகள் 9. முஸ்லிமாக இருப்பது, புத்தி சீர்நிலையில் இருப்பது, பருவ வயதை அடைந்திருப்பது, தொடக்கை அகற்றுவது, அசுத்தத்தை நீக்குவது, மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைப்பது, தொழுகைக்குரிய நேரம் வருவது, கிப்லாவை முன்னோக்குவது, நீயத் ஆகியனவாகும். மூலாசிரியர் 5வது பாடத்தில் இஸ்லாத்தின் 50 கடமைகளை கூறிய பின்னர் இந்த பாடத்தில் தொழுகையின் நிபந்தனைகளை கூறியிருப்பது பொருத்தமானதாகும். ஏனெனில் இஸ்லாமிய கடமைகளில் கலிமாவுக்கு பிறகு தொழுகை மிக முக்கியமானதாகும். தொழுகைக்குரிய நிபந்தனைகளை பேணாமல் தொழுகை நிறைவேறாது. எனவே அவற்றை இங்கு கூறுவது பொருத்தமாகும். முதல் 3 நிபந்தனைகள் முஸ்லிமாக இருத்தல், புத்தி சீர்நிலையில் இருத்தல், பருவ வயதை அடைந்திருத்தல் ஆகியவையாகும். எனவே காஃபிரின் தொழுகை அவனுடைய செயல் வீணானதென்பதால் நிறைவேறாது. இன்னும் பைத்தியக்காரனின் தொழுகையும் நிறைவேறாது. ஷரீஅத்தின் கடமைகள் அவனுக்கு இல்லாததால் கூடாது. உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடையும் போதோ அவர்களை தொழும்படி ஏவுங்கள் என்ற ஹதீஸில் கருத்துப்படி சிறுவனின் தொழுகையும் நிறைவேறாது. 4வது, முடிந்தால் வுது செய்வது. வுதுவின்றி எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி மொழி. 5வது, நேரம் வருதல். நபியே, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் தொழுது கொள்வீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். அத்தியாயம் 17 வசனம் 78. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தொழுகைக்கென நேரங்களை நிர்ணயித்துள்ளான். அந்த நேரத்தை விடுத்து மற்ற நேரத்தில் தொழுவதால் தொழுகை கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 5 வேளை தொழுகைகளை முதல் நேரத்திலும் 2ஆம் நாள் கடைசி நேரத்திலும் தொழுது காட்டிவிட்டு பின்னர் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளதுதான் தொழுகையின் நேரம் என கூறிய ஹதீஸ் இதற்கு ஆதாரமாகும். 6வது, முடிந்தால் மேனி தெரியாதபடி ஏதேனும் ஒன்றை கொண்டு ஔரத்தை மறைப்பது. ஔரத் என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதியாகும். ஆண் மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடையிலுள்ள பகுதியாகும். பெண் மறைக்க வேண்டிய பகுதி முன் கைகளும் முகமும் தவிர உள்ள பகுதியாகும். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 7 வசனம் 31. மேலாடை இல்லாமல் பருவமடைந்த பெண்ணின் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது நபிமொழி. அல்லாஹ்வின் தூதரே, நான் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது ஒரு ஆடையில் தொழுகிறேன், இது கூடுமா என கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் கூடும், முல்லை வைத்தேனும் அதை வேட்டியாக தைத்துக்கொள் என கூறினார்கள். அறிவிப்பவர் சல்மா பின் அக்வா
ரதியல்லாஹு அன்ஹு. நூல் திருமிதி. ஔரத்தை மறைக்க முடிந்தும் நிர்வாணமாக தொழுபவனின் தொழுகை வீணாகிவிடும் என்பது அறிஞர்களின் ஏகோபித்த முடிவாகும் என இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். 7வது, உடல், உடை, இடம் ஆகியவற்றை அசுத்தத்தை விட்டும் நீக்குவது. அதாவது இவை அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறியுள்ளான், நபியே, ஆடைகளை சுத்தப்படுத்துவீராக. அத்தியாயம் 74 வசனம் 4. ஆடையில் பட்ட மாதவிடாய் இரத்தம் பற்றி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அதை விரலால் சுரண்டி பின்னர் தண்ணீரால் சுத்தப்படுத்தி பின்பு அதிலேயே தொழுதுகொள் என கூறினார்கள். நூல் புகாரி. 8வது, கிப்லாவை முன்னோக்குதல். அல்லாஹ் கூறுகிறான், எனவே நீர் இப்போது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உமது முகத்தை திருப்பிக் கொள்ளும். அத்தியாயம் 2 வசனம் 144. 9வது, நியத், எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன. நூல் புகாரி, முஸ்லிம். இத்துடன் தொழுகையின் நிபந்தனைகள் நிறைவுற்றன. அல்லாஹ் மிக அறிந்தவன். பாடம் 7. தொழுகையின் ருக்குன்கள். தொழுகையின் ருக்குன்கள். முதல் நிலை கடமைகள் 14. அவையாவன: சக்தி இருக்கும்போது நின்று தொழுவது, தக்பீரு தஹ்ரீம் எனும் முதல் தக்பீர் கூறுவது, ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, ருக்கு செய்வது, ருக்குவிலிருந்து எழுந்து நிலையில் நிற்பது, 7 உறுப்புகள் தரையில் படுமாறு சஜதா செய்வது, சஜதாவிலிருந்து எழுவது, 2 சஜதாக்களுக்கிடையே அமர்வது, எல்லா நிலைகளிலும் நிதானம் மேற்கொள்வது, கடைசி அத்தஹியாத்துக்காக அமர்வது, அதில் அத்தஹியாத் ஓதுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, 2 சலாம்கள் கொடுப்பது. இக்கடமைகள் அனைத்தையும் வரிசையாக செய்வது. முந்தைய பாடத்தில் ஆசிரியர் தொழுகையின் நிபந்தனைகள் பற்றி கூறிய பின்னர் இங்கு தொழுகையின் முதல் நிலை கடமைகளை கூறுவது பொருத்தமாக உள்ளது. ஏனெனில் தொழுகையின் நிபந்தனைகள் தொழுகைக்கு முன்பு உள்ளவையாகும். தொழுகையின் முதல் நிலை கடமைகள் தொழுகையைச் சேர்ந்தவையாகும். முதலாவது, சக்தி இருக்கும்போது நின்று தொழுவது. அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன் உள்ளச்சத்துடன் நில்லுங்கள். அத்தியாயம் 2 வசனம் 238. இம்ரான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில், நீ நின்று தொழு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். நீ நின்று தொழு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அனைத்து அறிஞர்களும் இதில் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். 2வது, தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் எனும் முதல் தக்பீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையின் திறவுகோல் வுதுவாகும். தொழுகைக்கு வெளியேயுள்ள ஆகுமான காரியங்களை ஹராமாக்கக்கூடியது முதல் தக்பீர் ஆகும். அவற்றை ஹலாலாக்கக்கூடியது சலாம் கூறுவதாகும். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சரிவர நிறைவேற்றாத ஒருவரிடம் தொழுகையை பற்றி விளக்கி கூறும்போது, நீ தொழுவதற்கு தயாரானால் முழுமையாக வுது செய்து கொள். பின்னர் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என கூறு. நூல் புகாரி, முஸ்லிம். 3வது, ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 4வது, ருக்கு செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள். அத்தியாயம் 22 வசனம் 77. பிறகு ருக்கு செய், ருக்குவில் நிதானம் ஏற்படும் வரை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 5வது, ருக்குவிலிருந்து எழுந்து நிலையில் நிற்பது. பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து
நேராக நில் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ருக்கூவிலும் சுஜூதிலும் தன் முதுகந்தண்டை நேராக வைக்காதவனுக்கு தொழுகை கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ. ஆறாவது, 7 உறுப்புகளின் மீது சஜதா செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நெற்றி, 2 கைகள், 2 முட்டுக்கால்கள், 2 பாதங்களின் ஓரங்கள் ஆகிய 7 உறுப்புகளின் மீது சுஜூது செய்யும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன். நெற்றியை குறிப்பிடும்போது தம் மூக்கை சுட்டி காட்டினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 7வதும் 8வதும் சஜதாவிலிருந்து எழுதலும் 2 சஜதாக்களுக்கிடையில் அமர்தலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்னர் நீ நேராக உட்காரும் வரை சஜதாவிலிருந்து எழு. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவிலிருந்து தலையை உயர்த்தினால் நேராக உட்காராத வரை 2ஆம் சஜதா செய்ய மாட்டார்கள். நூல் முஸ்லிம். 9வது, எல்லா நிலைகளிலும் நிதானத்தை மேற்கொள்ளல். பின்பு நீ ருக்கு செய். ருக்குவில் நிதானம் ஏற்படும் வரை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுகையில் நிதானத்தை மேற்கொள்வார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். நூல் புகாரி. 10வது, 11வது கடைசி அத்தஹியாத்துக்காக அமர்வதும் அதில் அத்தஹியாத்து ஓதுவதும். உங்களில் ஒருவர் தொழுகையில் அமர்ந்துவிட்டால் அவர் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என கூறட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 12வது, அந்த அத்தஹியாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுதல். கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸலவாத்து கூறுவது எப்படி என்று தோழர்கள் கேட்டபோது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 13வது, 2 சலாம்கள் கொடுப்பது. 2 சலாம்கள் கொடுத்தல். தொழுகையின் திறவுகோல் வுதுவாகும். தொழுகைக்கு வெளியேயுள்ள ஆகுமான காரியங்களை ஹராமாக்கக்கூடியது முதல் தக்பீர் ஆகும். அவற்றை ஹலாலாக்கக்கூடியது சலாம் கூறுவதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுகையை சலாம் கூறுவதன் மூலம் முடித்து கொள்வார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். எனவே சலாம் கொடுப்பதுதான் தொழுகையிலிருந்து விடுபடுவதற்கு மார்க்கமாக்கப்பட்டதாகும். அதுவே தொழுகையின் இறுதியும் தொழுகை முடிந்து விட்டதற்கு அடையாளமும் ஆகும். 14வது, இக்கடமைகளை வரிசை கிரமமாக செய்தல். பாடம் 8. தொழுகையின் வாஜிபுகள். 2ஆம் நில கடமைகள் 8 ஆகும். தக்பீரத்துல் இஹ்ராம் எனும் முதல் தக்பீர் நீங்களாக ஏனைய தக்பீர்கள் ருகூவில் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று கூறுவது. இமாமாகவோ தனியாகவோ நின்று தொழும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவது. ருகூவிலிருந்து எழுந்ததும் ரப்பனா லக்கல் ஹம்து என கூறுவது. சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று கூறுவது. 2 சஜதாக்களுக்குமிடையே ரப்பிக்ஃபிர்லி என்று கூறுவது. முதல் அத்தஹியாத்துக்காக அமர்வது. அதில் அத்தஹியாத்து ஓதுவது. மூலாசிரியர் தொழுகையின் ருக்குன்களை விளக்கி முடித்த பின்னர் தொழுகையின் வாஜிபுகளை கூறியுள்ளார். ஏனெனில்
ருக்கூன்கள் வாஜிபுகளை விட கடமைகள் மிக முக்கியமானதாகும். ஒருவர் வாஜிபுகளில் ஒன்றை மறதியாக விட்டுவிட்டால் மறதிக்கான சுஜூது செய்தால் நிவர்த்தியாகிவிடும். ஆனால் ருக்கூன்களில் ஒன்றை மறதியாக விட்டாலும் அல்லது வேண்டுமென்றே விட்டாலும் தொழுகையே பாழாகிவிடும். ஒன்று, தக்பீரத்துல் எஹ்ராம் நீங்களாக ஏனைய தக்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனியும் போதும் நிமிரும் போதும் உட்காரும் போதும் எழும் போதும் தக்பீர் கூற நான் பார்த்திருக்கிறேன். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் அஹ்மத், திர்மிதி. 2, 3 ருக்கூஇல் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்றும் சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்றும் ஒரு தடவை கூறுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூஇல் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்றும் சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்றும் கூறுபவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. 4 இமாமாகவோ தனியாகவோ நின்று தொழும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நிற்கும்போது தக்பீர் கூறுவார்கள். பின்பு ருக்கு செய்யும் போதும் தக்பீர் கூறுவார்கள். பிறகு ருக்குவிலிருந்து தமது முதுகை உயர்த்தும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என கூறுவார்கள். பின்பு நின்றவாறு ரப்பனா லக்கல் ஹம்து என கூறுவார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். 5 ருக்குவிலிருந்து எழுந்ததும் ரப்பனா லக்கல் ஹம்த் என கூறுவது. முன்னர் கூறப்பட்ட ஹதீஸே இதற்கும் ஆதாரமாகும். 6 இரு சஜதாக்களுக்குமிடையில் ரப்பிக்ஃபிர்லி என்று கூறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு சஜதாக்களுக்கிடையில் ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நசாஇ, இப்னு மாஜா. 7 முதல் அத்தஹியாத்துக்காக அமர்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு 2 ரக்காத்துகளிலும் நீங்கள் அமர்ந்தால் அத்தஹியாத்து ஓதிக்கொள்ளுங்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத், நசாஇ. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையில் இந்த இருப்பை மறந்தபோது சலாம் கொடுக்கும் முன் மறதிக்காக 2 சஜதாக்கள் செய்துள்ளார்கள். 8 அதில் அத்தஹியாத்து ஓதுவது. நீ தொழுகைக்கு நின்றால் தக்பீர் கூறு. பின்பு குர்ஆனில் உனக்கு இலகுவானதை ஓது. தொழுகையின் நடுவில் 2 ரக்காத் முடிந்த பிறகு நீ அமர்ந்தால் அமைதியாக இடது பாதத்தின் மீது அமர்ந்து வலது பாதத்தை நட்டு வைத்து கொண்டு அத்தஹியாத்து ஓது. நபிமொழி. நூல் அபு தாவூத். பாடம் 9 அத்தஹியாத். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பொருள்: காணிக்கைகள், தொழுகைகள், நற்பணிகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியனவாகும். நபியே, சாந்தியும் அல்லாஹுவின் கருணையும் அருட்பேறுகளும் உங்கள் மீது உண்டாவதாக. இன்னும் எங்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை எனவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் அவனது தூதருமாவார்கள் எனவும் நான் சாட்சி சொல்கிறேன். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பொருள்: யா அல்லாஹ், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் அருள் புரிந்தது போல்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் மாட்சிமைக்குரியவனுமாவாய். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் கிருபை செய்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் கிருபை செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் மாட்சிமைக்குரியவனும் ஆவாய். பின்னர் கடைசி அத்தஹியாத்தில் நரகம் மற்றும் மண்ணறையின் வேதனையிலிருந்தும் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதன் பிறகு தான் விரும்பிய துஆவை கேட்க வேண்டும். குறிப்பாக ஹதீஸில் வந்துள்ள துஆவாக இருக்க வேண்டும். பின்வரும் துஆ ஹதீஸில் உள்ளது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக. அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. பொருள்: யா அல்லாஹ், உன்னை துதிக்கவும் உனக்கு நன்றி செலுத்தவும் உன்னை நன்றாக வணங்கவும் எனக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எனக்கு நானே அதிக அளவு அநீதி இழைத்து விட்டேன். பாவங்களை மன்னிப்பவர் உன்னை தவிர யாருமில்லை. எனவே உனது பிரத்யேக மன்னிப்பில் என்னை மன்னித்தருள்வாயாக. நிச்சயமாக நீயே மிகவும் மன்னிப்பவனும் கருணை பொழிபவனும் ஆவாய். முதல் அத்தஹியாத்தில் இரு ஷஹாதாக்களையும் ஓதிய பின் லொஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளில் 3வது ரக்அத் தொழுவதற்காக எழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதினால் அது சிறப்பானதே. ஏனெனில் அது பற்றி பொதுவாகவே ஹதீஸ் வந்துள்ளது. பின்பு 3வது ரக்அத்துக்காக எழ வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் பக்கமாக திரும்பி கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுதால் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என கூறி பின்னர் தனக்கு விருப்பமான துஆவை கேட்டுக்கொள்ளட்டும். நூல் புகாரி, முஸ்லிம். அத்தஹியாத் சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸே மிக சரியானதாகும். அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டுமென அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். உங்களின் மீது நாங்கள் எவ்வாறு ஸலவாத்து சொல்வது என பஷீர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது மௌனமாக இருந்துவிட்டு பின்னர் கூறினார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத் என கூறுங்கள். சலாம் சொல்வதோ நீங்கள் அறிந்தது போன்றே. அறிவிப்பவர் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம். உங்களில் ஒருவர் அத்தஹியாத் ஓதும்போது 4 காரியங்களிலிருந்து பாதுகாவல் தேடட்டும். அதாவது அவர் அஊது பில்லாஹி மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என கூறட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்ன பிறகாகும். தொழுகையில் நான் ஓதுவதற்கு ஒரு துஆவை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم என கூறு என்றார்கள். அறிவிப்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம்.
இந்த ஹதீஸ் பொதுவாக தொழுகையில் துஆ செய்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாகும். துஆ செய்வதற்குரிய இடங்களில் இதுவும் ஒன்றாகும். அதாவது அத்தஹியாத்தில் சலவாத்து மற்றும் பாதுகாப்பு தேடுதலுக்கு பிறகாகும். இதற்கு முன்னர் கூறப்பட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் இதற்கு ஆதாரமாகும். மேலும் அந்த ஹதீஸ் அதற்கும் ஆதாரமாகும். அதாவது தொழுகையில் ஹதீஸில் வந்த துஆவையும் ஹதீஸில் வராத அதே சமயம் மார்க்கத்தில் தடையில்லாத துஆவையும் கேட்கலாம். பாடம் 10. தொழுகையின் சுன்னத்துகள். 1. ஆரம்பமாக ஓதும் துஆ. 2. நிலையின் போது வலது உள்ளங்கையை இடது கையின் மீது வைத்து நெஞ்சின் மீது கட்டிக்கொள்ளுதல். 3. ஆரம்ப தக்பீரின் போதும் ருகூஇன் போதும் அதிலிருந்து எழும் போதும் முதல் அத்தஹியாத்திலிருந்து 3ஆம் ரக்காஅத்துக்கு எழும்போதும் இரு கைகளையும் இரு தோள் புயங்களுக்கு அல்லது இரு காதுகளுக்கு நேராக உயர்த்துதல். கைவிரல்களை விரிக்காமல் சேர்த்து வைக்க வேண்டும். 4. ருக்கு. சுஜூதின் தஸ்பீகை ஒன்றுக்கு மேல் அதிகமாக்கி கொள்வது. 5. ருக்குயிலிருந்து எழுந்ததும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறிய பிறகு ஓத வேண்டிய திக்ர். 6. இரு சஜதாக்களுக்கிடையே ரப்பி கஃபிர்லி என கூறுவதை ஒன்றுக்கு மேல் அதிகமாக்கி கொள்வது. 7. ருக்குயில் தலையை முதுகுக்கு நேராக வைத்து கொள்வது. 8. சுஜூதில் இரு குடங்களை இரு விலாப்புறங்களை விட்டு அகற்றியும் வயிற்றை தொடையின் மீது தாங்காமலும் வைத்து கொள்வது. 9. சுஜூது செய்யும் போது இரு முழங்கைகளையும் தரையில் படாதவாறு உயர்த்தி வைத்தல். 10. முதல் அத்தஹியாத்திலும் இரு சஜதாக்களுக்கிடையிலும் இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டி வைத்து கொள்ளுதல். 11. கடைசி இருப்பில் பித்தட்டை தரையில் வைத்து இடது காலை வலது கரண்டை காலுக்கு கீழ் வெளிப்படுத்தி வலது காலை நட்டி வைத்து அமர்வது. இந்த இருப்பிற்கு தவர்ருக் எனப்படும். 12. முதல் அத்தஹியாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுதல். 13. கடைசி அத்தஹியாத்தில் துஆ செய்தல். 14. ஃபஜ்ர் தொழுகை, ஜும்ஆ தொழுகை, இரு பெருநாள் தொழுகைகள், மழை தொழுகை, மக்ரிப் இஷாவின் முந்திய 2 ரக்காத்துகள் ஆகியவற்றில் சத்தமிட்டு ஓதுதல். 15. லுஹர் அசர் மக்ரிபின் 3ஆம் ரக்காத், இஷாவின் பிந்திய 2 ரக்காத்துகள் ஆகியவற்றில் சப்தமில்லாமல் ஓதுதல். 16. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஏதாவது ஒரு சூறாவை ஓதுவது. நாம் கூறாத இன்னும் பல சுன்னத்துகள் உள்ளன, அவற்றையும் பேண வேண்டும். தொழுகையிலுள்ள சுன்னத்துகள் 2 வகைப்படும். 1. சுன்னத்தான திக்ருகள். 2. சுன்னத்தான செயல்கள். இவற்றை மூலாசிரியர் தனது மூலத்தில் கூறியுள்ளார். தொழுபவர் இந்த சுன்னத்துகளை செய்வது கட்டாயமல்ல. இவற்றை செய்தால் கூலி உண்டு, விட்டுவிட்டால் குற்றமில்லை. ஏனைய சுன்னத்துகளும் இது போலவே. ஆனாலும் ஒரு முஸ்லிம் சுன்னத்துகளை பேணுவது அவசியமாகும். எனது சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் கடைபிடியுங்கள், அவற்றை கடைவாய் பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை நினைவில் கொள்ள வேண்டும். பாடம் 11. தொழுகையை வீணாக்கக்கூடியவை. தொழுகையை வீணாக்கக்கூடிய காரியங்கள் 8. 1. வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே பேசுவது. தெரியாமல் அல்லது மறதியாக பேசினால் தொழுகை வீணாகாது. 2. சிரித்தல். 3. சாப்பிடுதல். 4. குடித்தல். 5. மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் வெளிப்படுதல். 6. முழு உடலுடன் கிப்லாவை விட்டும் திரும்புதல். 7. தேவையற்ற வீணான செயல்கள் அதிகமாக தொடர்ந்து நடைபெறுதல். 8. வுது நீங்கி விடுதல். ஆசிரியர் தொழுகையின் நிபந்தனைகள், ருக்குன்கள், வாஜிபுகள், சுன்னத்தான திக்ருகள், செயல்கள் ஆகியவற்றை கூறி முடித்த பின்னர் தொழுகையை வீணாக்கக்கூடியவைகளை கூற ஆரம்பித்துள்ளார். ஏனெனில் ஒரு முஸ்லிம் தொழுகையை முறித்துவிடக்கூடிய 8 காரியங்களில் ஏதேனும் ஒன்றை செய்து தனது தொழுகையை பாழ்படுத்துவதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக அவை பின்வருமாறு. 1. வேண்டுமென்றே தெரிந்து கொண்டே பேசுதல். ஸைத் பின்
அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொழுகையில் நாங்கள் மௌனமாக இருப்பதற்கு ஏவப்பட்டோம், பேசுவதற்கு தடுக்கப்பட்டோம். நூல் புகாரி, முஸ்லிம். 2. சிரித்தல். இது தொழுகையை வீணாக்கி விடும் என்பதில் அனைவரும் ஒத்த கருத்து கொண்டுள்ளனர் என இப்னு முந்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். 3. 4. உண்பது, குடிப்பது. நாங்கள் யாரிடத்திலிருந்து படித்துள்ளோமோ அவர்கள் அனைவரும் கடமையான தொழுகையில் வேண்டுமென்றே யாரேனும் உண்ணவோ குடிக்கவோ செய்தால் அவர் அதை திருப்பித் தொழ வேண்டும் என ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர் என பின் முந்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். 5. ஔரத் திறந்து விடுதல். ஏனெனில் ஔரத்தை மறைப்பது தொழுகையின் ஷரத்துகளில் ஒன்றாகும். எனவே ஷரத் இல்லாமலாகிவிட்டால் தொழுகையும் இல்லாமலாகிவிடும். 6. முழு உடலுடன் கிப்லாவை விட்டும் திரும்பி விடுதல். முழு உடலுடன் கிப்லாவை விட்டும் திரும்பி விடுதல். இதுவும் தொழுகையின் ஷரத்துகளில் ஒன்றாகும். 7. தேவையற்ற வீணான செயல்கள் அதிகமாக தொடர்ந்து ஏற்படுதல். இதுவும் அறிஞர்களின் ஏகோபித்த முடிவின்படி தொழுகையை பாழாக்கிவிடும். இப்னு முந்திர் அவர்கள் இதை காஃபி என்ற நூலில் கூறியுள்ளார். இது குறைவாக ஏற்பட்டால் தொழுகை வீணாகாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமாமா என்ற சிறுமியை சுமந்து கொண்டு தொழுதுள்ளார்கள். அவர்கள் தொழுகையில் நிற்கும்போது அச்சிறுமியை சுமந்து கொள்வார்கள். சுஜூதுக்கு சென்றால் கீழே இறக்கி விடுவார்கள். 8. வுது நீங்கி விடுதல். இதுவும் தொழுகை நிறைவேறுவதற்கு ஷரத்தாகும். எனவே வுது முறிந்து விட்டால் தொழுகையும் முறிந்துவிடும். பாடம் 12. வுதுவின் நிபந்தனைகள். வுதுவின் நிபந்தனைகள் 10 ஆகும். 1. முஸ்லிமாக இருத்தல். 2. புத்தி சீர்நிலையில் இருத்தல். 3. பருவமடைந்திருத்தல். 4. நீயத். 5. வுது செய்து முடிக்கும் வரை நீயத் நீங்காதிருத்தல். 6. வுதுவை அவசியமாக்கும் காரியம் ஏற்படாதிருத்தல். 7. தேவைப்படின் வுதுவுக்கு முன் தண்ணீராலோ கற்களாலோ மலஜல துப்புரவு செய்திருத்தல். 8. தண்ணீர் சுத்தமானதாகவும் ஆகமானதாகவும் இருத்தல். 9. உறுப்புகளில் தண்ணீர் சென்றடைவதற்கு தடையாக இருக்கும் பொருளை நீக்குதல். 10. தொடர்ந்து சிறுநீர் அல்லது காற்று அல்லது இரத்தம் வெளியேறுபவருக்கு தொழுகையின் நேரம் வந்திருக்க வேண்டும். வுதுவின் நிபந்தனைகள்: முஸ்லிமாக இருத்தல், புத்தி சீர்நிலையில் இருத்தல், பருவ வயதை அடைதல், நீயத். எனவே காஃபீரின் வுது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனெனில் அவன் முஸ்லிமாகாத வரை அவனிடமிருந்து எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பைத்தியக்காரனின் வுதுவும் நிறைவேறாது. ஏனெனில் அவன் மார்க்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் அல்ல. இன்னும் பருவமடையாத சிறுவனின் வுதுவும் நிறைவேறாது. உலு பற்றிய நியத் இல்லாமல் குளிர்ச்சிக்காகவோ அல்லது அசுத்தத்தை அழுக்கை நீக்குவதற்காகவோ உது செய்தாலும் நிறைவேறாது. தண்ணீர் சுத்தமானதாக இருத்தல். அசுத்தமாக இருந்தால் கூடாது. தண்ணீர் ஆகுமானதாக இருத்தல். அது பறிமுதல் செய்யப்பட்டதாகவோ அல்லது மார்க்கம் அனுமதிக்காத வழியில் கிடைத்திருந்தாலோ அதிலிருந்து உலு செய்வது கூடாது. முன்னதாக தண்ணீரால் அல்லது கல்லால் மலஜல துப்புரவு செய்து இருத்தல் வேண்டும் என்பதும் ஒரு ஷர்த். உறுப்புகளில் தண்ணீர் சென்றடைவதற்கு தடையாக இருக்கும் பொருளை அகற்றுதல். உலு செய்யக்கூடியவன் உலுவின் உறுப்புகளில் களிமண், குழைத்த மாவு, மெழுகு, நக பாலிஷ் போன்ற சாயம் இன்னும் இது போன்றவை இருந்தால் அவற்றை நீக்குவது அவசியமாகும். காரணம், தண்ணீர் எவ்வித தடையும் இல்லாமல் உறுப்புகளை சென்றடைய வேண்டும் என்பதற்காக. தொடர்ந்து சிறுநீர் அல்லது காற்று அல்லது இரத்தம் வெளியேறுபவருக்கு தொழுகையின் நேரம் வந்திருத்தல். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் உதிரப்போக்குடைய பெண்ணை ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது செய்யும்படி ஏவியுள்ளார்கள். பாடம் 13. வுதுவின் ஃபர்லுகள். வுதுவின் ஃபர்லுகள் 6. 1. முகத்தை கழுவுதல். இதில் உட்பட்டதுதான் வாய் கொப்பளித்தலும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதலும். 2. இரு கைகளை முழங்கைகள் வரை கழுவுதல். 3. தலை முழுவதையும் ஈரக்கையால் தடவுதல். இரு காதுகளுக்கு மசகு செய்வதும் இதில் அடங்கும். 4.
கரண்டை கால் வரை இரு கால்களையும் கழுவுதல். 5 இவற்றை வரிசை கிரமமாகச் செய்தல். 6 தொடராகச் செய்தல். முகம், இரு முழங்கைகள், இரு கால்கள் ஆகியவற்றை 3 முறை கழுவுவதும், வாய் கொப்பளித்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் ஆகியவற்றையும் 3 முறை செய்வதும் விரும்பத்தக்கதாகும். எனினும் இவை அனைத்தையும் ஒரு முறை செய்தால் ஃபர்து நிறைவேறிவிடும். தலையை பலமுறை தடவுவது விரும்பத்தக்கதல்ல. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அறிவிப்பது போல. உலுவின் ஃபர்துகள் அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களின் தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 5 வசனம் 6. 1 முகத்தை கழுவுதல். இதில் உட்பட்டதுதான் வாயும் மூக்கும். அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 5 வசனம் 6. வாயும் நாசியும் முகத்தில் உள்ளதாக இருப்பதால் அவ்விரண்டையும் கழுவுவதும் கடமையாகும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உலுவை பற்றி கூறிய அனைத்து நபித்தோழர்களும் வாய் கொப்பளித்தலையும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதையும் கூறியுள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் உலு செய்தால் அவர் தனது மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சிந்திக் கொள்ளட்டும். நூல் முஸ்லிம். 2 இரு கைகளையும் கழுவுதல். அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இரு கைகளையும் முழங்கைகள் வரை கழுவிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 5 வசனம் 6. அதாவது முழங்கைகளுடன். எனவே முழங்கைகள் வரை கைகளை கழுவுவது கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உதுவின் போது தமது முழங்கைகளை கழுவுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். 3 இரு காதுகள் உட்பட தலை முழுவதும் தடவுதல். உங்களின் தலைகளை தடவிக்கொள்ளுங்கள் என அல்லாஹ் கூறியிருப்பதால் இரு காதுகளும் தலையில் உள்ளதுதான். மேலும் இரு காதுகளும் தலையில் உள்ளதே என்பது நபி மொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்யும் போது தமது தலைக்கும் இரு காதுகளுக்கும் மசகு செய்வார்கள். 4 இரு கால்களையும் கரண்டை வரை கழுவுதல். அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் கால்களையும் கரண்டை வரை கழுவிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 5 வசனம் 6. எனவே கால்களை கரண்டை வரை கழுவுவதும் கடமையாகும். 5 வரிசை கிரமமாக செய்தல். ஏனெனில் அல்லாஹ் வரிசை கிரமமாகவே கூறியுள்ளான். கழுவ வேண்டிய இரு உறுப்புகளிடையே, அதாவது முகம் கால், தடவ வேண்டியதை, அதாவது தலையை நுழைத்துள்ளான். கழுவுவதில் ஒப்பான ஒன்றை மற்றொன்றை விட்டும், அதாவது முகம் கால்களை பிரித்து கூறியுள்ளான். எனவே இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது உலுவை வரிசை கிரமமாக செய்ய வேண்டும் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த முறைப்படி உலுவை வரிசை கிரமமாக செய்துள்ளார்கள். 6 தொடராக செய்தல். அதாவது முந்தைய உறுப்பு காய்வதற்குள் அடுத்த உறுப்பை கழுவி விடுவதாகும். பிற்படுத்தாமல் இருப்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தமது உம்மத்தவர்களுக்கு மார்க்கம் தந்தவர்களும் மார்க்க சட்டங்களை விளக்கி காட்டியவர்களும் ஆவார்கள். அவர்களின் உலுவை செய்து காட்டிய அனைத்து நபி தோழர்களும் தொடராகவே செய்து காட்டினர். பாடம் 14 உலுவை நீக்கும் காரியங்கள். உலுவை நீக்கும் காரியங்கள் 6. 1 முன்பின் துவாரங்கள் வழியாக ஏதாவது வெளியாதல். 2 உடலிலிருந்து அதிக அசுத்தம் வெளியாதல். 3 தூக்கம் அல்லது வேறு காரணங்களால் உணர்வு நீங்குதல். 4 துணியின்றி முன்பின் துவாரத்தை கையால் தொடுதல். 5 ஒட்டக இறைச்சி உண்ணுதல். 6 இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுதல். இதிலிருந்து அல்லாஹ் எம்மையும் இதர முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக. முக்கிய குறிப்பு: மையத்தை குளிப்பாட்டுவதால் உது நீங்காது என்பதுதான் ஆதாரபூர்வமான கூற்று. அதிகமான அறிஞர்களின் கருத்தும் இதுதான். எனினும் குளிப்பாட்டுபவரின் கை மையத்தின் மறைவிடத்தில் துணியின்றி பட்டுவிட்டால் அவர் மீண்டும் வுது செய்வது கடமையாகும். எனவே குளிப்பாட்டுபவர் துணியுடன் தான் மறைவிடத்தை தொட வேண்டும். அதுபோலவே ஒருவர் ஒரு பெண்ணை இச்சையுடன் தொட்டாலும்
இச்சையின்றி தொட்டாலும் ஏதும் வெளியாகாத வரை உது முறியாதென்பதே அறிஞர்களின் சரியான முடிவாகும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவியரில் ஒருவரை முத்தமிட்ட பின்பு உது செய்யாமலேயே தொழுதிருக்கிறார்கள். குர்ஆனிலுள்ள நிசா மாயிதா என்ற 2 அத்தியாயங்களில் வரும் அவு லாமஸ்துமுன் நிசா என்ற வசனத்தில் உடலுறவு கொண்டால் என்பதுதான் கருத்தாகும். இதுவே அறிஞர்களின் சரியான கருத்தாகும். இதுதான் இப்னு அப்பாஸ் மற்றும் முன்னோர் பின்னோர்களான நல்லவர்களின் கருத்துமாகும். அல்லாஹ்வே நேர்வழி காட்ட போதுமானவன். முந்தைய பாடத்தில் வுதுவை பற்றி கூறிய ஆசிரியர் இங்கு வுதுவை முறிக்கக்கூடியவற்றை விளக்க விரும்புகிறார். ஏனெனில் ஒரு முஸ்லிம் தன் மார்க்கத்தில் தெளிவான அறிவுடையவனாக இருப்பதற்காக. வுதுவை முறிக்கக்கூடியவைகள்: 1. முன்பின் துவாரங்களிலிருந்து ஏதாவது வெளியாதல். அது குறைவாக இருப்பினும் சரி, அதிகமாக இருப்பினும் சரி. இது 2 வகைப்படும். 1. மலஜலம் போன்ற வளமையாக வரக்கூடியவை. எவ்வித அபிப்பிராய பேதமின்றி இது வுதுவை முறித்துவிடும். இந்த கருத்தை இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லது உங்களில் ஒருவர் மலஜலம் கழித்து வந்தால் தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணில் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். அத்தியாயம் 5 வசனம் 6. 2. புழு, முடி, கல் போன்ற எப்போதேனும் வரக்கூடியவை. இதுவும் வுதுவை முறித்துவிடும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் உதிரப்போக்கு உடையவளிடம் ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ வுது செய்து கொள் என கூறியுள்ளார்கள். இத்தகைய இரத்தம் வளமையாக வரக்கூடியதல்ல. மேலும் இது முன்பின் துவார வழியாக வருவதால் வளமையாக வரக்கூடியதற்கு ஒப்பாகிவிட்டது. 2. உடலிலிருந்து அதிகமான அசுத்தம் வெளியேறுதல். குறைவாக வெளியேறினால் வுதுவை முறிக்காது. உதாரணமாக இரத்தம். இது அதிகமாக வெளியானால் வுது முறிந்துவிடும். இரத்தம் குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது அதிகமாக வெளியானால் வுதுவை திரும்பச் செய்வது கடமையாகும் என கூறியுள்ளார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம் உடலில் இருந்த ஒரு கட்டியை நசுக்கியதும் இரத்தம் வெளியானது. அப்போது வுது செய்யாமலேயே தொழுதார்கள். இவ்விருவரின் கருத்துக்கு மாற்று கருத்து வேறு சஹாபாக்களிடம் இல்லையாதலால் இது எல்லோரின் ஒருமித்த கருத்தாக ஆகிவிட்டது. 3. தூக்கம் அல்லது வேறு காரணங்களால் உணர்வு நீங்குதல். உதாரணம்: பைத்தியம், மயக்கம், போதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காற்று வெளியேறிவிட்டதா என்பதை கண்காணிப்பது கண் ஆகும். எனவே யாரேனும் தூங்கிவிட்டால் அவர் வுது செய்து கொள்ளட்டும். நூல் அபூ தாவூத். மயக்கம், பைத்தியம், போதை ஆகியவையும் உணர்வை நீக்கிவிடுவதால் அவை வுதுவை முறித்துவிடும் என்பதில் ஐயமில்லை. 4. துணியின்றி முன்பின் துவாரத்தை தொடுதல். யாரேனும் தனது மர்ம உறுப்பை தொட்டால் அவர் வுது செய்து கொள்ளட்டும் என்பது நபிமொழி. நூல் நசாயி. 5. ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது. ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு மனிதர் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் நான் உலு செய்ய வேண்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதும், ஆம், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உலு செய்து கொள் என கூறினார்கள். நூல் முஸ்லிம். 6. இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுதல். அல்லாஹ் இதை விட்டும் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் கூறினான், நபியே, நீர் இணை வைப்பீரானால் திட்டமாக உமது நற்செயல்கள் அழிந்துவிடும். அத்தியாயம் 39 வசனம் 65. மையத்தை குளிப்பாட்டுவதன் சட்டம், பெண்களை தொடும் சட்டம் குறித்து மூலாசிரியர் அறிஞர்களின் கருத்தை மூலத்தில் விளக்கியுள்ளார்கள். மேலும் அவ்விரண்டினாலும் உலு முறியாதென்பதையே அவர்கள் உறுதிப்படுத்தியும் உள்ளார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவன். பாடம் 15. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மார்க்கம் வலியுறுத்திய நற்குணங்கள் சில வருமாறு: உண்மை, நாணயம், கற்பொழுக்கம், நாணம், வீரம், தர்மம், வாக்கு மாறாமை, அல்லாஹ் விலக்கியவற்றை விட்டும் விலகுதல், அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளல், இயன்றவரை தேவையுள்ளோருக்கு உதவி செய்தல், குர்ஆனும் ஹதீஸும்
போதிக்கின்ற இன்னும் பல நற்குணங்கள் உள்ளன. பாடம் 16. இஸ்லாமிய ஒழுக்கங்களில் சில வருமாறு: சலாம் கூறுதல், மலர்ந்த முகம் காட்டுதல், வலது கரத்தால் உண்ணல், குடித்தல், உண்ண பருகும்போது பிஸ்மில்லாஹ் கூறுதல், முடிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் கூறுதல், தும்மியவன் அல்ஹம்துலில்லாஹ் கூறுதல், தும்மியவன் அல்ஹம்துலில்லாஹ் கூறினால் அதை கேட்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் கூறுதல், நோயாளியை நோய் விசாரித்தல், ஜனாசா தொழுகை தொழுவதற்காகவும் அதை அடக்கம் செய்வதற்காகவும் அதை பின்பற்றி செல்லுதல், பள்ளிவாசல், வீடு போன்ற இடங்களில் நுழையும் போதும் வெளியேறும் போதும் மார்க்கம் கூறியபடி நடத்தல், பயணத்தின் ஒழுங்குகளை பேணுதல், பெற்றோர், உறவினர், அண்டை அயலார், சிறியவர் பெரியவர் ஆகிய அனைவரிடமும் நன்முறையில் நடந்து கொள்ளல், குழந்தை பெற்றவனுக்கு வாழ்த்து கூறல், மணமக்களை வாழ்த்துதல், சோதனையில் ஆட்பட்டோருக்கு ஆறுதல் கூறல், இஸ்லாம் கற்றுத்தந்த முறையில் ஆடை அணிதல், கலட்டுதல், செருப்பு அணிதல், இன்னும் இது போன்ற இஸ்லாமிய நட்பண்புகள் பல உள்ளன. மூலாசிரியர் முந்தைய பாடங்களில் பெரிய சிறிய மார்க்க சட்டங்களை விளக்கி கூறிய பின்னர் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மார்க்கம் வலியுறுத்திய சில நட்பண்புகளையும் இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் இங்கே விளக்குகிறார். முஸ்லீம் சகோதரா, அல்லாஹ் உனக்கும் நமக்கும் நன்மைகள் புரிய நல்லருள் புரிவானாக. நீ இத்தகைய உயர்ந்த நற்குணங்களையும் உன்னதமான ஒழுக்கங்களையும் கடைபிடிப்பது கடமையாகும். நீ மக்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதற்காக இவற்றை பற்றி பிடிப்பதற்கு ஆர்வமூட்டும் விதமாக திருக்குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் ஏராளமான சான்றுகள் உள்ளன. விரிவை அஞ்சி அவை இங்கு தவிர்க்கப்படுகின்றன. இவற்றை நடைமுறைப்படுத்துவதில் உனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாய் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்களின் குணம் குர்ஆனாக இருந்ததென கூறினார்கள். நூல் முஸ்லிம். அவர்கள் உண்மை, நம்பிக்கை, வீரம், ஈகை ஆகிய குணங்களில் பிரபலமாய் திகழ்ந்தார்கள். அவர்களின் வழியிலேயே சங்கைக்குரிய அவர்களின் சஹாபாக்களும் சென்றனர். ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் வியாபாரிகளின் நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இஸ்லாம் பல பகுதிகளில் பரவியது. அவர்கள் உண்மையாளர்களாய், நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் உரியவர்களாய் திகழ்ந்தார்கள். முஸ்லிம் சகோதரனே, இவ்வழகிய பண்புகளை கடைபிடிப்பவர்களில் நீயும் ஒருவனாக ஆக வேண்டுமென நான் அல்லாஹ்விடத்திலும் பிறகு உன்னிடத்திலும் ஆதரவு வைக்கின்றேன். எனவே சொல்லிலும் செயலிலும் நீ வாய்மையை கடைபிடி. ஒன்றை செய்வதிலும் விடுவதிலும் நம்பிக்கையுடன் நடந்து கொள். சுயமரியாதை, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளல், நாணம், வீரம், வாக்கு நிறைவேற்றல், தர்மம், தூய்மை ஆகிய பண்புகளையும் மேற்கொள். அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள். உன்மீது அவருக்குரிய கடமைகள் முக்கியமானவையாகும். தேவையுடையவனுக்கு உதவி செய். ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவும் போதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவுகிறான். உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நீ சலாம் கூறு. இது சுன்னத்தாகும். இது நேசத்தை உண்டாக்கும். அந்நியத்தனத்தையும் பாகுபாட்டையும் அகற்றும். பிற முஸ்லிம் சகோதரர்களிடம் முகமலர்ச்சியுடன் நடந்து கொள். ஏனெனில் இதுவும் ஒரு தர்மமாகும். வலது கையால் உண்ண பருக வேண்டுமென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு வழிகாட்டியிருப்பதை செய். பள்ளியில் நுழையும் போது வலது காலை முற்படுத்துவது, வெளியே வரும்போது இடது காலை முற்படுத்துவது மற்றும் அந்த நேரங்களில் ஹதீஸில் வந்துள்ள துஆவை சொல்வது என நபி வழியை பற்றி பிடித்துக்கொள். வீட்டினுள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் கூற வேண்டிய துஆவை பேணிக்கொள். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் அல்லாஹ்வின் பாதுகாவல் கொண்டு நீ பாதுகாக்கப்படுவாய். அவனது கருணையும் உனக்கு கிட்டும். நீ பயணம் செய்யும் போது பயண துஆவை மறந்து விடாதே. உனது பெற்றோருக்கு உபகாரம் செய். அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள். அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை மகத்தானது. திருக்குர்ஆனும் ஹதீஸும் இதனை அறிவித்துவிட்டன. இதில் கவனக்குறைவாக இருந்து விடாதே. அவ்வாறாயின் நீ கை செய்தப்படுவாய். உறவினர், அண்டை வீட்டார், பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் உபகாரம் செய்ய மறந்து விடாதே. இது அல்லாஹ்
மற்றும் அவன் தூதரின் வழிகாட்டுதல் ஆகும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உபகாரம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களின் பொருள்களை கொண்டு மக்களிடம் தாராளமாக நடந்து கொள்ள முடியாது. எனினும் உங்களின் முகமலர்ச்சி மற்றும் அழகிய குணங்களின் மூலமே அவர்களிடம் தாராளமாக நடந்து கொள்ள முடியும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். தீமை செய்து விட்டால் தொடர்ந்து நன்மையை செய்து கொள். அது அத்தீமையை அழித்துவிடும். மனிதர்களிடம் அழகிய குணத்துடன் நடந்து கொள். குழந்தை பிறந்தவருக்கு வாழ்த்து சொல்லிக் கொள். ஹதீஸில் வந்துள்ள துஆவை கொண்டு அவருக்கு துஆ செய்து கொள். சோதனையில் ஆட்பட்ட உனது சகோதரர்களுக்கு ஆறுதல் கூறிக்கொள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி போன்றே உனக்கும் கிடைக்கும். இன்னும் இது போன்ற ஏனைய இஸ்லாமிய நற்குணங்களை பற்றி பிடித்துக்கொள். தீய குணங்களை தவிர்த்துக்கொள். இத்தகையவர்களில் அல்லாஹ் எம்மையும் உம்மையும் ஆக்கி அருள்வானாக. பாடம் 17. ஷிர்க் மற்றும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல். இதில் உள்ளதுதான் நாசத்தை தரக்கூடிய 7 பாவங்கள். அவை அல்லாஹுக்கு இணை வைத்தல், சூனியம் செய்தல், நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்தல், அனாதைகளின் பொருளை உண்ணுதல், வட்டி உண்ணுதல், போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுதல், முஃமினான கற்புள்ள அப்பாவி பெண்களை அவதூறு கூறல் ஆகியனவாகும். மேலும் பெற்றோரை தொல்லைப்படுத்துதல், சொந்த பந்தங்களை துண்டித்து வாழல், பொய் சாட்சி சொல்லுதல், பொய் சத்தியம், அண்டை வீட்டாரை துன்புறுத்தல், மக்களின் உயிர், உடைமை, மானம், மரியாதை ஆகியவற்றில் அநீதமிழைத்தல், இன்னும் அல்லாஹும் அவன் தூதரும் தடுத்துள்ள அனைத்து காரியங்களும் இதில் உள்ளதுதான். முந்தைய பாடங்களில் ஆசிரியர் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மார்க்கம் வலியுறுத்திய சில நற்குணங்களையும் இஸ்லாமிய ஒழுக்கங்களையும் கூறி முடித்ததும் இந்த பாடத்தில் இணை வைப்பின் ஆபத்தையும் அதையும் ஏனைய பாவங்களையும் விட்டு தவிர்ந்து கொள்வதையும் விளக்குகிறார். அவற்றில் உள்ளதுதான் நாசத்தை தரக்கூடிய 7 பாவங்கள். இவற்றை இங்கு கூறுவதன் நோக்கம் சமுதாயம் இவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாசத்தை தரக்கூடிய 7 பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது நபித்தோழர்கள், அல்லாஹுவின் தூதரே, அவை என்னென்ன என கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுக்கு இணை வைத்தல், சூனியம் செய்தல், நியாயமின்றி ஒரு உயிரை கொலை செய்தல், அனாதைகளின் பொருளை உண்ணுதல், வட்டி உண்ணுதல், போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுதல், முஃமினான கற்புள்ள அப்பாவி பெண்கள் மீது அவதூறு கூறுதல் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, முஸ்லிம். இவற்றிற்கு நாசத்தை தரக்கூடியவை என்று சொல்லப்படுவதற்கு காரணம், இவற்றை செய்வதனால் இவ்வுலகில் தண்டனையும் மறுமையில் வேதனையும் கிடைப்பதன் மூலம் அவனுக்கு நாசம் ஏற்பட்டு விடுகின்றது. ஷிர்கை பற்றிய ஹதீஸ் 4ஆம் பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பார்வையிடவும். சூனியம் என்பது ஒரு வகை மந்திரித்தல் ஆகும். உள்ளங்களிலும் உடல்களிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சில வேலைகள் இதில் உள்ளன. அவற்றில் நோயை ஏற்படுத்துவது, கொல்வது, கணவன் மனைவியிடையே பிரிவை ஏற்படுத்துவதும் அடங்கும். சூனியத்தின் வகைகளில் இதுவும் ஒன்றாகும். அதாவது இல்லாததை இருப்பது போல மனிதர்களின் கண்களுக்கு காட்டுவது. தாஹா அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவது போல, மூசாவே, நீர் எரிகின்றீரா அல்லது நாங்கள் முதலில் எரியட்டுமா என்று சூனியக்காரர்கள் கேட்டனர். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, நீங்களே எரியுங்கள். அவர்கள் எரியவே அவர்களின் கயிறுகளும் கம்புகளும் அவர்களின் சூனியத்தால் பாம்புகளாகி நெளிந்து ஓடுவது போல் மூசாவுக்கு தோன்றின. அத்தியாயம் 20 வசனம் 65-66. சூனியம் செய்வது ஹராமாகும். ஏனெனில் இது குஃப்ரும் தௌஹீதுக்கும் ஈமானுக்கும் முரணானதாகும். அல்லாஹ் கூறுகிறான்,
அதை கற்று நீங்கள் காஃபிர்களாகி விடாதீர்கள் என கூறி எச்சரிக்காதவரை அவ்விருவரும் இந்த சூனியத்தை எவருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அத்தியாயம் 2 வசனம் 102. இதற்கு தண்டனை மரண தண்டனையாகும். ஹதீஸில் வந்துள்ள 7 பாவங்களும் இவையல்லாமல் மூலாசிரியர் கூறிய மற்ற பாவங்களும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஹராமானவை ஆகும். முஸ்லிம்கள் இத்தகைய பாவங்களை விட்டும் முழுமையாக தவிர்ந்து கொள்வது அவசியமாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருவன் செய்துவிட்டால் அதிலிருந்து விலகி அதற்காக வருந்தி மீண்டும் அதே பாவத்தையோ அல்லது வேறு பாவங்களையோ செய்யாதிருக்க உறுதி கொள்வது அவசியமாகும். மேலும் தனக்கு கீழுள்ளவர்களை இத்தகைய பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும். இவை குறித்தும் தீனுக்கு இவற்றால் உள்ள அபாயம் குறித்தும் தனது முஸ்லிம் சகோதரர்களை எச்சரிக்க வேண்டும். ஏனெனில் நிச்சயமாக இத்தகைய பணி நன்மையான காரியத்திற்கும் இறையச்சமுள்ள காரியத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவுதல், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், அல்லாஹ்வின்பால் மக்களை அழைத்தல் ஆகிய அரும்பணிகளை சார்ந்ததாகும். இதுதான் நபிமார்களின் வழியும் ஆகும். அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீர் கூறுவீராக, இதுவே என்னுடைய நேரிய வழியாகும். நான் அல்லாஹ்வின்பால் உங்களை அழைக்கிறேன். நானும் என்னை பின்பற்றியவரும் தெளிவான ஞானத்தில் இருக்கின்றோம். அத்தியாயம் 12 வசனம் 108. பாவங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாடம் 18. ஜனாசாவின் சில சட்டங்கள். மையத்தை அடக்கம் செய்வதற்கான முன் ஏற்பாடுகள் வருமாறு: 1. ஒருவர் இறந்து விட்டார் என உறுதியாகிவிட்டால் அவரது 2 கண்களையும் கசக்கி மூடிவிட வேண்டும். மேலும் நாடியை கட்ட வேண்டும். 2. முஸ்லிமான மையத்தை குளிப்பாட்டுவது கட்டாயமாகும். எனினும் மார்க்க போரில் இறந்த உயிர் தியாகிகளை குளிப்பாட்டக்கூடாது. அவர்களுக்கு தொலை வைக்கவும் தேவையில்லை. மாறாக அவர்கள் உடுத்தியிருந்த ஆடையுடனேயே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டோருக்கு தொலை வைக்கவும் இல்லை, குளிப்பாட்டவும் இல்லை. 3. மையத்தை குளிப்பாட்டும் முறை. மையத்தின் மர்ம உறுப்பை மூடி மறைக்க வேண்டும். பின்னர் மையத்தை சிறிது நிமிர்த்தி அதன் வயிற்றை சற்று அழுத்தி தடவ வேண்டும். குளிப்பாட்டுபவர் தனது கையில் ஒரு துணியை அல்லது அது போன்றதை சுற்றி கொண்டு மையத்தின் முன்பின் துவாரங்களிலிருந்து வெளியாகிய கழிவுகளை சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் தொழுகைக்கு உது செய்வது போல உது செய்விக்க வேண்டும். பின்பு தலையையும் தாடியையும் இலந்தை இலை அது போன்ற நறுமணம் கலந்த தண்ணீரால் கழுவ வேண்டும். பின்னர் மையத்தின் வலது பாகம் பிறகு இடது பாகம் என அந்த தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டும். இவ்வாறே 3 தடவை குளிப்பாட்ட வேண்டும். ஒவ்வொரு தடவையும் மையத்தின் வயிற்றை மெதுவாக தடவ வேண்டும். கழிவு ஏதும் வெளியானால் அதை சுத்தம் செய்து துவாரத்தை பஞ்சு போன்றதன் மூலம் அடைக்க வேண்டும். அது பற்றி கொள்ளவில்லையெனில் களிமண் அல்லது பிளாஸ்டர் போன்ற நவீனத்துவ சாதனங்களால் அடைத்திட வேண்டும். பின்னர் மீண்டும் உது செய்விக்க வேண்டும். 3 முறை குளிப்பாட்டியும் சுத்தமாகாவிட்டால் 5 அல்லது 7 முறை குளிப்பாட்ட வேண்டும். பின்பு ஒரு துணியால் துடைக்க வேண்டும். பின்பு நறுமணப் பொருளை கக்கத்திலும் தொடை இடுக்குகளிலும் சுஜூது செய்யும் போது தரையில் படும் உறுப்புகளிலும் வைக்க வேண்டும். உடல் முழுவதும் நறுமணம் பூசினாலும் நன்றி. நறுமணம் புகை கொண்டு கஃன் துணிக்கு நறுமணமூட்ட வேண்டும். மையத்தின் மீசை, நகம் போன்றவை நீண்டு வளர்ந்திருந்தால் அதை வெட்டி குறைக்க வேண்டும். தலைமுடியை வாரிவிட தேவையில்லை. பெண் மையத்தின் தலைமுடியை 3 சடைகளிட்டு பின்புறம் தொங்கவிட வேண்டும். 4. கஃனிடுதல். ஆண் மையத்திற்கு 3 வெள்ளை துணிகளால் கஃனிடுவது சிறந்தது. சட்டையும் தலைப்பாகையும் அதில் இருக்கக்கூடாது. அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக சுற்ற வேண்டும். ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு சுற்றுத்துணி கொண்டு கஃனிட்டாலும் பரவாயில்லை. பெண் மையத்தை 5 துணிகளால் கஃனிட வேண்டும். அவை ஒரு மேலங்கி, ஒரு முந்தானை, ஒரு கீழாடை,
2 முழு சுற்று துணிகள். ஆண் குழந்தைக்கு 1 முதல் 3 துணிகளால் கஃனிடலாம். பெண் குழந்தையை ஒரு மேலங்கி 2 சுற்று துணிகளால் கஃனிட வேண்டும். எல்லா மையத்திற்கும் அவற்றை முழுமையாக மூடி மறைத்து கொள்ளும் துணி இருப்பது கட்டாயமாகும். என்றாலும் மையித் இஹ்ராம் அணிந்த நிலையில் மரணமடைந்திருந்தால் இழந்த இலை கலந்த தண்ணீரால் குளிப்பாட்டி அவரது வேட்டி மேல் துண்டுடன் அல்லது வேறு 2 துணிகளுடன் கஃனிடப்பட வேண்டும். தலையையும் முகத்தையும் மறைக்க கூடாது. மனம் பூசவும் கூடாது. ஏனெனில் அவர் கியாமத் நாளில் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார் என ஹதீஸில் வந்துள்ளது. பெண் இஹ்ராம் அணிந்தவளாக இருந்தால் மற்ற பெண்களைப் போல கஃனிட வேண்டும். என்றாலும் மனம் பூசக்கூடாது. முந்தானையால் அவளின் முகத்தையும் கையுறைகளால் அவளின் கைகளையும் மூடக்கூடாது. எனினும் பெண் மையத்தை கஃனிடுவது பற்றி மேலே கூறப்பட்டது போல கஃன் துணியால் அவளின் முகத்தையும் 2 கைகளையும் மூட வேண்டும். 5. மையத்தை குளிப்பாட்டவும் தொழ வைக்கவும் அடக்கவும் மிக தகுதியானவர் அவரால் வசியத்து செய்யப்பட்டவர், பின்னர் தந்தை, பின்னர் பாட்டனார், பின்னர் நெருங்கிய உறவினர்களாவர். பெண்ணை குளிப்பாட்ட மிக தகுதியானவர்கள் அவளால் வசியத்து செய்யப்பட்டவள், பின்னர் தாய், பின்னர் பாட்டி, பின்னர் பெண்களில் மிக நெருக்கமான உறவினர்கள். கணவர் மனைவியரில் ஒருவர் மற்றவரை குளிப்பாட்டலாம். ஏனெனில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களின் மனைவியை குளிப்பாட்டி உள்ளார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டி உள்ளார்கள். 6. மையத்துக்கு தொழ வைக்கும் முறை. 4 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அத்துடன் சிறிய சூறாவை அல்லது ஒரு ஆயத் 2 ஆயத்துக்களையோ ஓதிக்கொண்டால் நல்லது. ஏனெனில் இது விஷயமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் சஹீஹான ஹதீஸ் வந்துள்ளது. பின்பு 2ஆம் தக்பீர் கூறி அத்தஹியாத்தில் ஓதுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். பின்பு 3ஆவது தக்பீர் கூறி அல்லாஹும்ம க்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ذكرنا وأنثانا اللهم من أحييته منا فأحيه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وأدخله الجنة وأعيذه من عذاب القبر وعذاب النار وافسح له في قبره ونور له فيه اللهم لا تحرمنا أجره ولا تضلنا بعده. பொருள்: யா அல்லாஹ், எங்களில் வாழ்ந்து கொண்டிருப்போரையும் மரணித்து விட்டவர்களையும் இங்கு வந்திருப்போரையும் வராமலிருப்போரையும் எங்களில் சிறியோர் பெரியோர் ஆண்கள் பெண்கள் ஆகிய அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் யாரை உயிர் வாழச் செய்கிறாயோ அவர்களை இஸ்லாமிய அடிப்படையில் வாழச் செய்வாயாக. எங்களில் யாரை நீ மரணிக்கச் செய்கிறாயோ அவர்களை ஈமானுடன் மரணிக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் பாலிப்பாயாக, இவரது பிழை பொறுத்து சுகமளிப்பாயாக, இவரின் விருந்து பிரசாரத்தை கண்ணியப்படுத்துவாயாக, இவர் புகுமிடத்தை மன்னரையை விசாலமாக்குவாயாக, பனிக்கட்டி ஆலங்கட்டி மற்றும் தண்ணீரால் இவரை கழுவுவாயாக, மேலும் பாவங்களிலிருந்து இவரை தூய்மையாக்குவாயாக. அழுக்குகளிலிருந்து வெள்ளை ஆடையை நீ சுத்தப்படுத்துவது போல இவரது பாவத்திலிருந்து இவரை சுத்தப்படுத்துவாயாக. இவரது வீட்டுக்கு பகரமாக சிறந்த வீட்டையும் இவரது குடும்பத்தாருக்கு பகரமாக சிறந்த குடும்பத்தாரையும் இவருக்கு வழங்குவாயாக. கபரு மற்றும் நரகின் வேதனையை விட்டு இவரை பாதுகாத்து சுவனத்தில் புகச் செய்வாயாக.
அவருக்கு அவரது கபரில் விசாலத்தை ஏற்படுத்துவாயாக, அதில் அவருக்கு ஒளியையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இவரின் கூலியை எங்களுக்கு தடுத்து விடாதே, அவருக்கு பின் எங்களை வழி தவறச் செய்து விடாதே. பின்பு 4வது தக்பீர் கூறி வலப்புறம் ஒரே ஒரு சலாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கும் கைகளை உயர்த்துவது விரும்பத்தக்கதாகும். மையித் பெண்ணாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹா என்றும், இரு மையித்துக்கள் இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹுமா என்றும், பல மையித்துக்கள் இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹும் என்றும் கூற வேண்டும். சிறு குழந்தையாக இருந்தால் பாவ மன்னிப்பு கேட்கும் பிரார்த்தனைகளுக்கு பதிலாக அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஃபரதன் வதுஹுரன் லிவாலிதைஹி வஷஃபீஅன் முஜாபா, அல்லாஹும்ம ثقل به موازينهما وأعظم به أجورهما وألحقه بصالح سلف المؤمنين واجعله في كفالة إبراهيم عليه السلام وقه برحمتك عذاب الجحيم. பொருள்: யா அல்லாஹ், இந்த குழந்தையை முன்னரே சென்று தன் பெற்றோருக்காக விருந்து பசாரம் தயார் செய்யக்கூடியதாகவும் பொக்கிஷமாகவும் ஆக்கி அருள்வாயாக. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வகையில் பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த குழந்தையின் காரணமாக அதன் பெற்றோரின் தராசுகளை கனதியானதாக ஆக்குவாயாக. இன்னும் அவர்களின் நற்கூலியை அதிகமாக்குவாயாக. இக்குழந்தையை முந்திச் சென்று விட்ட நல்ல முஃமின்களுடன் சேர்ப்பாயாக. இந்த குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பராமரிப்பில் ஆக்குவாயாக. இன்னும் உனது அருளின் மூலம் இக்குழந்தையை நரக வேதனையை விட்டும் பாதுகாப்பாயாக. தொழ வைப்பவர் ஆண் மையத்தின் தலைக்கு நேராகவும் பெண் மையத்தின் நடுவிலும் நிற்பது நபி வழியாகும். பல மையத்துக்கள் இருந்தால் இமாமுக்கு முன்னால் ஆண் மையத்தையும் பெண் மையத்தை கிப்லாவை அடுத்தும் வைக்க வேண்டும். அத்துடன் குழந்தைகளின் ஜனாசாவும் இருந்தால் பெண்ணின் ஜனாசாவுக்கு முன் ஆண் குழந்தையின் ஜனாசாவையும் பின்பு பெண் குழந்தையின் ஜனாசாவையும் வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஆண் குழந்தையின் தலை ஆண் மையத்தின் தலைக்கு நேராகவும் பெண் மையத்தின் நடுப்பகுதி ஆண் மையத்தின் தலைக்கு நேராகவும் இருக்க வேண்டும். இதுபோல சிறுமியின் தலை பெண்ணுக்கு தலைக்கு நேராகவும் அவளின் நடுப்பகுதி ஆணின் தலைக்கு நேராகவும் இருக்க வேண்டும். தொழும் அனைவரும் இமாமுக்கு பின்னால் நிற்க வேண்டும். ஒருவருக்கு மட்டும் நிற்க இடமில்லை என்றால் அவன் இமாமின் வலது பாகத்தில் நிற்க வேண்டும். வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.